சரி. தவமலர் அவர்கள் இன்றைக்கு துள்ளி குறிக்கிறார். என்ன விஷயம் என்று கேட்போமோ? அதுதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு இதுதான் என்ன இருக்கும். காரணமாம்? தவமலர் அவர்களே, எல்லாம் வேணாம். எல்லாம் மனம்தான். சரி, நல்லது. நேரம் சரியாக 8:30 மணி. நிகழ்ச்சியோடு சங்கமித்து குட்டி நடையோடு சமய சிந்தனை ஆரம்பிப்போம். எல்லோருக்கும் உற்சாக இனிய காலை வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். சுவிஸ்ல நல்ல காலநிலை போல இருக்கிறது. இல்லை, சரியா கை குத்துற அளவு குளிர். ஆனால் வெறும் தெளிவாக இருக்குது வானம். வானம் தெளிவில்லை, மப்பு. அப்படி என்றால் அர்த்தம் இனி வர வர நேரம் சரியாக வர நல்லா வர போகுதுன்னு தான் அர்த்தம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் தாமலர்கள், என்ன துள்ளி குறிக்கிறீங்க இன்றைக்கு? சரியா குளிருது. அதனால சரி, சரியா குளிர்ந்தால் இப்படி செய்யலாம்ன்றது நல்ல ஒரு தகவல் தான். வரவில்லை. ஏனாம் அவர்கள் வீட்டில் விருந்தினர்கள். இந்த விடிய வல்லனவோ அது நேற்றே வந்து நிற்கிறார்கள். சரி, நல்ல விஷயம். அவர்கள் விருந்தினரோடு சங்கம் வைக்க. உங்களோட காலநிலை எப்படி இருக்கும்? கை குத்துது, வேற என்ன செய்யுது? ஐயோ, கை குத்துது, நெத்தி எல்லாம் குளிருது. ஆனா வெயில் இருக்குது. இங்கேயும் அப்படித்தான். சூரிய பகவான் அப்ப ராஜினி அவர்கள் இறங்கி நடக்கலாம். அப்படி என்றா சரியான குளிர். நான் ஒரு 5 நிமிஷம் தான் நடப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க ராஜினி ஆண்டி? சரியான குளிர். நீங்க வெளியே வேறையில அது அப்படி இல்ல இருக்கா. ஜன்னல மேல துறக்க தெரியும் என்ன மாதிரி குளிராங்க. கைய வைக்க தெரியும் எனக்கு அதுல நில. உண்மைதான் அப்பா. சரியா குளிர். சரி, அப்ப நாங்கள் சமய சிந்தனையோடு ஆரம்பிப்போம். இரண்டாம் நீர காலத்தோடு இன்றைக்கு பெற்றோர் தெய்வத்தில் மயிலழகு கதையெல்லாம் சுவாரஸ்யமா வரப்போகுது. அப்போ கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டியிருக்கும். அதை நாங்கள் சிந்தனையை தொடர்வோம். என்ன, எல்லோருக்கும் மீண்டும் உற்சாக வணக்கம். இன்றும் எல்லா நிகழ்ச்சிகளும் சுடர் OVP கிளப்பை தவிர மிகுதி எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அழகிய மலர்களின் பொன்மாலை பொழுது 5 மணிக்கு இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சமய சிந்தனை ஆரம்பிப்போம். ராஜினி அவர்கள் தொகுப்பை பொறுப்பேற்கிறார். வணக்கம். வணக்கம் அறிஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025 மாண்பு போற்றும் மாதத்தில் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் மற்றது லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சமய மும்மத சிந்தனைகள் ஆரம்பமாக போன்றது. உங்களுக்கு நீங்கள் உதராக வந்து உங்களுடைய சிந்தனையை தரவும். வணக்கம் டேவிட் அவர்களே, வேறுங்களும் உங்களோட சிந்தனையை தாருங்கள். சத்தம் வரையில ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று என்கின்றது திருப்பாடல் 92. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. உற்சாக நலமாக இருக்கின்றீர்களா என்று வினவிக்கொண்டு நமது அன்பு தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உற்சாகமாக நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1801 ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு இன்று தினமுமாகும். இன்று ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித பிராக் நகர புனித அக்னஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாத்து வரும் தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம்.
கேளுங்கள் தரப்படும், தட்டங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 39 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? இருவரும் குழியில் விழமாட்டார்களா? சீடன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்லன். தேர்ச்சி பெற்ற எவனும் தன் குருவை போன்றிருப்பான். உன் கண்ணிலே உள்ள விட்டத்தை கவனியாது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பதே? உன் கண்ணில் உள்ள விட்டத்தை பார்க்காத நீ உன் சகோதரனை நோக்கி, தம்பி, உன் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க விடு என்று எப்படி சொல்லலாம்? வெளிவேடக்காரனே, முதலில் உன் கண்ணில் இருக்கும் விட்டத்தை எடுத்தறி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க நன்றாக கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரத்தையும் அறிவது அதனதன் கனியாலே. ஏனெனில் முட்செடியில் அத்திப்பழம் பறிப்பாரும் இல்லை, நெருஞ்சியில் திராட்சை குலை கொய்வாரும் இல்லை. நல்லவன் தன் உள்ளமாகிய நற்கருவூலத்தில் நின்று நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுகின்றான். தீயவனோ தீயதின் நின்று தீயவற்றை எடுத்துக் கொள்ளுகின்றான். ஏனெனில் உள்ளத்தின் நிறைவில் நின்றே வாய் பேசும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்திலே, அதாவது நாங்கள் இப்போது தவக்காலத்தில், இந்த வாரம் தவக்காலம், அதாவது எதிர்வரும் புதன்கிழமை 5ஆம் திகதி தவக்காலம் தொடங்குகின்றது. இந்த தவக்காலத்தின் முன்பேற்பாடாகவே கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் நாம் வாசித்துக் கொண்டு வந்த இந்த நற்செய்திகளானது எம்மை தயார்படுத்தவும், எமது உள்ளத்தை புனிதப்படுத்தவும், பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழவும் அழைக்கின்றது. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே வெண்சிராக் ஆகமத்திலே தருகின்ற இந்த ஒரு சில வார்த்தைகளை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சலிக்கின்ற போது சல்லடையில் உயிர் தங்கி விடுகின்றது, உமி தங்கி விடுகின்றது. அவ்வாறே மனிதனின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலங்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை நீ அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி வெண்சிராக் ஆகமம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய சில விடயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
தவறு என்றால் அதை தவறென்று சொல்லுவதில்லை, பிழை என்றால் அதை பிழை என்று கூறுவதில்லை. ஒரு கண்ணுக்கு முகக்கண் பார்த்து நாம் மற்றவருக்கு தீர்ப்பு வழங்கி விடுகின்றோம். கட்டை பஞ்சாயத்து என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் திருப்பி திருப்பி எமது வாழ்க்கையிலே முகத்துதி பாடி நாம் தீர்த்து கொள்ளுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு கூற வருகின்றது, உன் கண்ணிலே உள்ள விட்டத்தை கவனியாது உன் சகோதரன் இருக்கும் கண்ணின் துரும்பை பார்ப்பதே. ஆகவே உன் கண்ணில் உள்ள துரும்பென்றது அவர் ஒரு உதாரணமாக தருகின்றார். அந்த உதாரணத்துக்காக காரணம், உன் உள்ளத்திலே கொள்ளை, கொலை எண்ணம், துர்ரிச்சை, காம விபச்சார எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அடுத்தவனை கவிழ்த்து விழுத்தும் அநியாயமான அக்கிரமமான துர் எண்ணங்கள் உன் இதயத்திலே இருக்கின்றது. அப்படி நீ இருந்து கொண்டு நீ மற்றவனை நோக்கி நீ தவறு செய்கின்றாய், பிழை செய்கின்றாய் என்று சொல்லி உனக்கு தீர்ப்பிட அந்த தகுதியை தந்தது யார்? ஆகவே உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த தீய எண்ணங்களை எடுத்து விடு, அது உனக்கு பரிசுத்தமாயிருக்கும். நீயும் கடவுளின் மகனாவாய், உன்னை சூழ்ந்திருக்கின்றவர்களும் இறை அன்பிலும் நிறை அன்பிலும் துளைத்திருப்பார்கள். அப்போது அன்பு என்ற அந்த அருட்பெரும் கடல் பெருகி தானாகவே வழிந்தோடு மாறாக அது இருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கூறும் இந்த உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்ற அந்த வார்த்தையானது அந்த பேச்சை கொண்டே ஒருவனை அறிந்து கொள்ள முடியும். எனவே இதை கொண்டு நம் உள்ளத்தை நிரப்புகின்றோம் என்பது முக்கியமான ஒன்றாக இன்றைய நாளிலே இருக்கின்றது. நம் உள்ளம் என்னும் கருவூலம் பார்த்தல், கேட்டல், முகர்தல், ருசித்தல், தொடுதல் என்ற ஐம்புலங்களை வழியாக நிறைகின்றது. எனவே இவ்வழியில் இவற்றை நாம் உள்ளத்தில் நிறைய அனுமதிக்கின்றோமோ அவைதான் நம் சிந்தனை, சொல், செயல்பாடுகளிலே வெளிப்படும். இன்று உலகம் பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றது. ஒரு கோப்பை நஞ்சை உண்டாலும் சரி, ஒரு துளி நஞ்சை உண்டாலும் சரி, விளைவு ஒன்றுதான், இறந்து விடுவார்கள். இதை உணர்ந்தவர்களாக பாவம் என்ற கனியை அறவே தவிர்த்து நல்ல கனிதரும் நல்ல மரங்களாக வாழ என்றுவாறு நம்மை இந்த வாரத்திலே அழைக்கின்றார். மண்ணாலே படைக்கப்பட்டனி நீ திரும்பவும் மண்ணாலே போவாய் என்று சொல்லி இறைவன் சொல்லும் அந்த வார்த்தை இந்த வாரம் புதன்கிழமை நடைபெற இருக்கின்றது. அவ்வாறே வாழ இறைவனுக்கு ஏதுவான நன்மைகளால் நாம் உள்ளத்தை நிறுத்துதல் அவசியம். திருவிவிலியம் வாசித்தல், நற்கருணை தினமும் பெறுதல், ஆராதனையில் பங்கு கொள்ளுதல், நல்ல மறைவுரைகளுக்கு செவிசாய்த்தல், ஜெபமாலை ஜெபித்தல், இறைவனோடு பேசுதல், தனிஜபம் போன்றவற்றின் உதவியால் நாம் உள்ளத்தை இறை பிரசன்னத்தால் நிறைத்து சாட்சி வாழ்ந்திடுவோம். உள்ளத்தின் நிறைவிலிருந்தே இயேசுவுக்கு நாம் சாட்சி பகர இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி, இந்த நற்சிந்தனை உங்களை அன்போடு அழைக்கின்றது. அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா அல்லது நிராகரித்து விடுகின்றீர்களா என்ற வினாவோடு இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, அதாவது நமது அதிபர் அவர்கள் அன்பு செல்வங்களோடு OVP புதரோடு விளையாடு சிறுவர் திறமை தென்றல் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் தாங்கி வர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் தங்கை கலவாணியுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். ஆகவே இந்த மாதம் மூத்தோர் மாண்பு போற்றும் மாதமாக இருக்கின்றது. ஆகவே எமது பெரியோர்களை, மூத்தோரை பண்போடு வழிநடத்துவோம். ஆமேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களோட சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததா நேவிசர்கள் வாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, எப்படி உற்சாகமா இருக்கிறீங்களா? நீங்களும் அப்படித்தானே? விலங்கையில ஆமா, நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க? நாங்களும் அப்படி இருக்கிறதான ஓடி வாரோம். குறிக்கோடு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி பாமுகவர்களுக்கும் திருமதி நடாமுகன், வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை பாத்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் 1613 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்று வள்ளுவரின் குரல் கூறுகின்றது. இவ்வுலகிலே குற்றம் புரியாத மனிதர் இல்லை, தவறு செய்யாத புண்ணியவான்களும் இல்லை. மனிதனாக மனித சதை கொண்டு பிறக்கின்ற ஒவ்வொருவரும் குற்றம் புரியக்கூடியவர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். காரணம், அது மனித பாவத்தின் இயல்பு, முதல் பெற்றோர்களின் பாவத்தின் விளைவு. இன்று இயேசு உவமைகள் வாயிலாக பல அறிவுரைகளை நம் மனதில் பதிவு செய்கின்றார்.
நாம் அடிக்கடி பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கின்றோம். அவ்வாறு செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்கின்றார் இயேசு. ஏனென்றால் நம்மிடத்தில் கணக்கற்ற குற்றங்கள் உள்ளன. முதலில் நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பின் மற்றவர்கள் கண்ணில் இருக்கும் சிறு துரும்பை எடுக்க முன்வர வேண்டும். தனது நிலையை அறியாமல் அடுத்தவர்களை குறை கூறும் மனிதர்கள் ஒரு விதத்தில் மனநோயாளிகள் எனலாம். தன்னிடம் இருக்கும் குறையை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள். நம் கண் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வையும் தெளிவாக இருக்கும். பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவை என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம் குற்றங்களை திருத்தும் போது பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக நாங்கள் வருவோம். தீர்ப்பிடுவது என்பது ஒருவரை தண்டிப்பதற்கோ அல்லது இழிவுபடுத்துவதற்கோ அல்ல, மாறாக அவருடைய குற்றங்களை எடுத்து சொல்லி அவர் புரிந்து கொண்டு நல்வழி வாழச் செய்வதும் நீதியை நிலைநாட்டுவதும் ஆகும். இந்த நோக்கத்திற்காக இருந்தால் தீர்ப்பிடுதல் என்பது நல்லது. இதற்கு மாறாக இருந்தால் அது தீமையானதும் கண்டிக்க தகுந்ததும் ஆகும். அடுத்து யார் யாருக்கு தீர்ப்பிடுவது? நல்லவன், நீதியாளன், உண்மை பேசுபவன் அடுத்தவனுடைய தீய செயலை தவறை கண்டித்து நீதியான முறையில் திருந்தச் செய்வது போற்றத்தக்கது. இதற்கு மாறாக தன்னிலே அனைத்து குற்றங்களையும் வைத்துக் கொண்டு தன்னிலே பொய்யையும் அநீதியையும் போலியையும் வைத்துக் கொண்டு அடுத்தவனுடைய குற்றத்தை கண்டிப்பதும் திருந்தச் சொல்வதும் தான் பழிக்கத்தக்கது. காரணம், அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக கூறுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு, மனம் வருந்தி மனம் பேருந்தி உம்மை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றே. கண்ணின் மணி போல் கோட்டையரன் போல் காத்து நின்றீரே, அதை நிராகரித்து மண்ணில் நானும் வீழ்ந்து மடிந்தேனே. மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றே என்று வேண்டிக்கொண்டு ராஜன் சொல்வதை உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்த நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளில் வருகிற நிகழ்ச்சிகளை நன்றாக நடக்க வேண்டும் என்று நாங்களும் அவனோடு பார்த்தபடி நான் நிச்சயமாக கோயிலுக்கு போகிறேன் ராஜன் சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்போடு வேண்டும் என்று அன்பாக விடைபெறுகிறேன். ராஜினி, நன்றி, வணக்கம். சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி. வணக்கம் ஜெயா நடேசனுடைய வாரங்கள் சிந்தனை. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், அகிர்நடா மோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், பாமு அவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் ஜெயமல்தி ஜியா நடேசன். இன்று பொதுக்காலத்தின் 8ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இந்த உலகம் படுகின்ற நிலைமை பார்க்கும்போது இனி என்ன நடக்கும் என்று மனதிலாய் எங்களுக்கு ஒரு இறுக்கமாக இருக்கின்றது. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் வெள்ளப்பெருக்களும் மண் சரிவுகளும் நடைபெற்றுவதை காண்கின்றோம். பத்திரிகைகளிலும் கூட வாசிக்கின்றோம், ஏன் நாமும் கூட அனுபவிக்கின்றோம். சூரியனிலும் சந்திரனிலும் இயற்கை மாற்றங்களை காண்கின்றோம். இவைகள் எல்லாமே நடக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் என்ன முடிவு? மனிதர்கள்தான் இதற்கு காரணம். மனிதர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் கொடூரங்களும் இவற்றுக்கெல்லாம் காரணம். பாவம் மலிந்து காணப்படுவதால் முழு உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதி வரப்போகின்றார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதாவது, இதோ சீக்கிரமாய் வருகின்றேன், அனைவருடைய கிரியைகளின்படி அவனுக்கும் தான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கின்றது, காலம் சமீபமாயிற்று என்று கூறுகின்றார். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கின்றது. 2ஆம் வருகை நாளில் வானங்கள் மடவு என்று அகன்று போகும்,
பூதாங்கள் வெந்துருகி போவோம், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போவோம், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் எனது வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது என்று இயேசு கூறுகின்றார். காலை இளங்கதிரே நீர் கடவுளை துதிக்க எழு, சோலை புதுமலரே இறைவனின் தாளில் விழு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விழு. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. வாழ்த்துக்களும் கூட சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது சிந்தனையை பெறுகின்றேன். மன்னிப்பை பற்றி சொல்லியிருந்தால், மன்னிப்பு கேட்பது எல்லோருக்கும் உள்ளதுதான். ஆனால் ஒவ்வொரு தங்களுடைய மன்னிப்பு என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேணும். அதை நாங்கள் உள்ளத்திலிருந்து மனம் வருந்தி கேட்பதுதான் அந்த மன்னிப்பு. ஆனா எல்லோருக்கும் அது உண்மையா வராது. உண்மையான அந்த மன்னிப்பு இயேசு சிலுவையில் தன்னை அறைந்தவர்களையும் பார்த்து மன்னியும் என்று சொன்னார். ஆனா அவருக்கு இருப்பது எல்லாருக்கும் பெருமை தெரியவில்லை. எனவே அனைவரும் ஒருவர் ஒருவரோடு அன்பாக பகைமைகளை மன்னித்து வாழ்வோமாக. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடம் பாவிக்கு அருளுகின்றார், நீர் வேண்டிடம் நோய்க்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து சிந்தனை தர வர இருப்பவர்கள் சுய சிந்தனை ஏதாவது சொல்லுங்கள். ராஜினி அவர்கள் இன்றைக்கு எழுதாம வாசிங்களோ? அப்படித்தான் வாசிக்கிறது. இப்ப இதுல எனக்கு கொஞ்சம் எழுத்து பார்க்க கொஞ்சம் கஷ்டம். இதுலயும் வெளிச்சத்துல கொண்டு ஒத்து பார்த்தா சரி, வழியே எழுத்து தெரியவில்லை. சரி, சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். நன்றி. அவ எப்ப கண்ணுக்கு வெளிச்சம் தருவினம்? 25ஆம் தேதி அறிவினம். வேண்டாமா? 25. ஆமா. எந்த கண்ணுக்கு? முதல் இடக்கண் தான் நினைக்கிறேன். இடக்கண் தான் இல்ல, அதுக்கு கேள்விக்கு பதில் முதல் இடக்கண்ணன்றது தானே. இடக்கண். சரி, அது அன்றைக்கு அப்படி டியூப் லைட் மாதிரி வெளிச்சமா வரும் கண். ஆனா அது இந்த கிழமை நல்ல வடிவா உங்களோட உடல் அமுக்க நிலைய ப்ரெஷரை சரியா குறைக்கணும். நல்லா சாப்பாட்டை குறைங்கோ, நடவுங்கோ, தண்ணி ஓடிங்கோ. ப்ரெஷர் 7-8க்கு மேல போச்சுன்னா செய்ய மாட்டேன். அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னமே உங்களுக்கு ஒரு ஹை பிரஷர் சொல்றீங்க. சரி, இது தேவையில்லாத கேள்வி ராஜினி அவர்களே. ஓய்வு பெற்ற பிரஷர் யாராவது லோ பிரஷரை வச்சு காய்ப்பாங்க. இதெல்லாம் நாங்க எல்லாரும் 70 வயசுக்கு பிறகு ஓய்வு பெற்றதுக்கு பிறகு கதை இல்லாத நேரம் கதைக்கலாம். அப்படிப்பட்ட கேள்வி. சரி, விடுவோம், அதை விடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருந்ததா சொன்ன நீங்கள் கண்ணுல. சரி, அத இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலான கட்டுப்பாட்டோட, கூடுதலா சாப்பிடாம விட்டா நீங்க சொன்ன போயிடும். அப்படி இல்லாம செய்யுங்க. கொஞ்சம் குளிர பார்க்காம நல்லா நடந்து உடலை இயக்குற போது அமுக்கம் தண்டவாட்டில் குறையும். மற்றது நீங்கள்
உக்ரைனை பற்றி இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. காசா பற்றி எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் நாமத்திலே அவருடைய சிந்தனையோடு விபூதி புதன் வருகிறது என்று சொன்னார் டேவிட் அவர்கள். அவை புதன்கிழமை அதுக்கு தயார்படுத்துங்கோ, வீட்டை அலங்கரிங்கோ, குருசுகளால் நிறைத்து வைத்து கொண்ட மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். முன்கூட்டியே எச்சரிக்கை. சரி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இனி நீங்கள் சுய சிந்தனையோடு உருட்டல் சிந்தனைக்கு வர்றீங்கன்னு. சரி, யார் யார் நடக்கிறோம் ஒரு முறை டாப்பு கூப்பிடுவோமா? இங்க ஒருவர் என்னோடு இருக்கிறார். வணக்கம். சரி, வணக்கம். தர்ஜினி நடக்கிறேன். என்ன நீங்க ஒருமையில சொல்றீங்க, தன்மை இல்லையோ? தன்மநாதன் அவர்கள் பெரிய வீதிக்கு போய்விட்டார். பெரிய வீதி சுற்றித்தான் வருவேன் என்று நான் சிறிய வீதி சுற்றி வேலைக்குள்ள போறீங்க. ஆமாம். சரி சரி சரி. ரஜினி அவர்கள் இந்த வாரம் இது எத்தனையாவது நாள் நடக்கிறீங்க? போன ஞாயிற்றுக்கு பிறகு நடக்கல. வாழ்த்துக்கள், நன்றி. வேறு யாருடா கூப்பிடுவோம்? நடந்து கொண்டிருக்கிறோம். சிவாஜி சுந்தரன். முதலாவது மலையா ரெண்டாவது மலையா? இரண்டாவது மலை. ரெண்டாவது மலைக்கு வந்துட்டீங்க. ஓ சரி, வாழ்த்துக்கள். ஸ்ரீதரன் அவருடைய குரலை முறுக்க கேட்போம். காலை வணக்கம். உற்சாக வணக்கம் உங்களுக்கும். உற்சாகங்கள் தொடரட்டும். நன்றி நன்றி நன்றி. வேறு யார் இணைந்திருக்கிறோம்? அவ்வளவுதான். சரி, இணையாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஜெசி அவர்கள் எழுதியிருந்தார்கள், தான் வேலையில் இருப்பேன், பெற்றோர் தெய்வத்துக்கு வருவேன் என்று. சகாபாவை அவரையும் ஏற்றுக்கொள்வோம். வேறு யார் இணைந்திருக்கிறீங்க? ராஜினி அவர்களோடு ஒரு இணைந்து தமிழர்கள் 5 நிமிஷம் தான் நடப்பேன் வீட்டை வந்திருப்பாரு தானே. சும்மா படி அடிக்க இறங்கிட்டு ஏறிட்டாரு போல இருக்கு. உள்ளுக்கு போனாலும் ஜூம் இணைத்திருக்கலாம் தானே. சரி, தமிழர்களே டாஃப் கூப்பிடுறோம், ஒருக்கா வந்து உள்ளேன் சொல்லிட்டு விடைபெறுங்கோ. மற்றவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கு? சாந்தினி அவர்கள் வேலையில் இருக்கிறீங்களோ? இருக்கிறவர்கள் எல்லாரும் கதைத்து விட்டாரு. இருக்கிறவர் எல்லாம் காய்த்து விட்டார். அது சரியான பதில், அதை ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு 2 பேரை வாங்குக்கு மேலே ஏத்த வேணும். பிந்தி வந்தவர்களா சொல்லுங்க பாப்போம். நடேசன் அவர்களும் உங்களுக்கும் விசிட்டர் காலம் வந்துட்டாமோ? அவர் தினசரி வர்றாங்கல்ல. சரி, நல்லது. அப்ப இன்னைக்கு நீங்கள் அப்ப வேண்டாம் வாங்கல. நெய்சிப்பரலே தூவமா? நான் பூசைக்கு போறேன். இல்ல அது இல்ல, பிந்தி வந்தது நீங்க எதிர்காலத்துல பிந்தி வந்தது. நான் கொஞ்சம் காலையில எழும்பி கொஞ்சம் வேலை செய்யிட்டு சமையல் வேலை முடியாம இருந்தது. பூசைக்கு பிறகுக்காக வீட்டுல இருந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சுட்டு அதில் கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் பிந்திட்டேன். அதெல்லாம் செய்து போட்டு சேர்ச்சுக்கு போ, கதவை பூட்டிடுவாங்க எல்லாம் பிந்தி. இல்ல போக மாட்டாங்க. இப்ப நேரம் இருக்குது, கொஞ்சம் வெடிக்கிட்டு போக. சரி, அதே மாதிரி தான் 11 மணிக்கு சேர்ச்சு 12:15 வரைக்கும் தான் திறந்துருப்பார்கள். அது நீங்க சமைச்சு குளிச்சு முழுகி வீடு எல்லாம் துப்புராகிட்டு அது மாதிரி இல்ல. நீ அப்ப ஏறுறீங்களோ வாங்குக்கு மேல? சரி, சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மன்னிப்போட நான் நிப்பாட்டிட்டு மற்ற லேப்டாப்ல கேட்டு வந்து அது பரவாயில்ல. அது அங்கேயாவது கேட்டு இருந்தா டாப்பு கூப்பிட வாங்கன்னு தானே கூப்பிட்டாங்க. என்னால் ஜூமுக்கு வந்தா பிறகு ராஜினி சுய சிந்தனை கேட்டுருவா என்ன. அதை விட பாட்டி கமல் அடைஞ்சிருந்தா ஒருத்தரோடையும் காய்க்க தேவையில்லை. நல்ல விஷயங்க. எவ்வளவு கற்று இருக்கிறோம் என்ன பள்ளிக்கூட காலத்துல. அந்த காலத்துலயே எங்களுக்கு டாக்டர் பட்டம் தந்திருக்கணும் இல்ல? சரி, இப்ப வீட்டை இருக்கிறவியல் இப்போ உண்மையில புதிய இணையத்துலதான் பெற்றோர் தெய்வம் எழுதி இருக்க வேணும். TV.com சாந்தினி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே. மற்றவர்கள் ஒரு முறை
மொபைல்ல தான் வாட்ஸ்அப் போட்டிருப்பீங்க எல்லாரும். ஆம் ஆம் அப்ப மொபைல்ல இருந்து FortyVTamil.com திறந்து ஆம் கடைசியில கீழே வலக்கை மூலையில ஒரு வட்டம் போட்டு கருப்பு 3 டாட்ல மோர் MORE என்று எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணினா நிகழ்ச்சிகள் வரும். அதுல கொஞ்சம் கீழே போக வலக்கை பக்கத்துல ஒரு பட்டன் பெற்றோர் தெய்வம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள கொண்டு இப்ப நீங்கள் ஏற்கனவே தமிழர்கள் எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்க படத்தோட இருக்கிறீங்க அதுல. அப்ப நீங்க அதுல போய் லொகினுக்கு போய் லொகின் பண்ணோன்னா துறக்கும். அதுல டிக் பண்ணி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். திறந்த உடனே இந்த வாட்ஸ்அப்ல போட்டதை அப்படியே அமர்த்தி காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க தானே. அதை கொண்டு இல்ல நான் கேட்ட கேள்வி வளமையா காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும் தானே வாட்ஸ்அப்ல. அப்படியே செய்து போட்டு வந்து இந்த லாகின்ல கொண்டு வந்து கருத்து தெரிவிக்க இடத்துல கொண்டு வந்து அப்படி அமர்த்தி போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது தண்ட வாட்டில ஏறிடும். கீழே நீங்க ரோபோட் ஒன்று கேட்கறதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், அதுல டிக் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு அமர்த்தி விட்டீங்கன்னா பிறகு கீழே பதிவேற்று அமர்த்தி விட்டா சடாசண்டு வந்துடும். இதை தயவு செய்து இன்று வாட்ஸ்அப்பில் எழுதியவர்கள் அங்கு மாற்றவும். காரணம், இந்த வாரத்தோடு இனி பெற்றோர் தெய்வம் வாட்ஸ்அப்பில் வராது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுத முடியாது, இணையத்தில் தான் எழுத வேண்டும். எல்லோரும் பார்க்கட்டும். இதுல என்ன நடக்கும் என்றால், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பாமுகம் இணையதளத்தில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட படத்தோட இனி எழுத போற எல்லா பெற்றோர் தெய்வமும் அங்கு இருக்கும். மிக்க நன்றி. நீங்க சொல்லும் போதே நான் செய்து விட்டேன். நன்றி. உங்களோட படம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களோ? படம் இணைக்கவில்லை, அதனால செய்து விட்டேன். சரி, பின்னர் வந்து 7 யோகாவுக்கு பிறகு படத்தை போட்டு திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி கீழே அந்த டிக் என்ற அதான் ஸ்டே என்றதுல அமர்த்தி விட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணிக்கல உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா துறக்கும். இமெயில் போடாம. வாழ்த்துக்கள். அப்ப நான் இந்த முறை நேற்று பின்னியும் போச்சுதான் இப்ப எல்லாரையும் குழப்பினா ஓடி திருவிழன்றதுக்காக சரி வாட்ஸ்அப்ல போடுவோம், போட்டுட்டு எல்லாரையும் தனித்தனியா எழுதுவோம் வரலாம். அதுல அந்த பகுதியில போனா வேற வேற பதிவேற்றும் பகுதிகள் இருக்கிறது. உதாரணமாக சிந்தனை நேரம் இருக்கிறது. அதில் இன்று எழுதாமல் வாசித்த ராஜினி அவர்களும் அங்கு எழுதலாம். நேவிஸ் அவர்கள் தாங்கள் எழுதியதை முந்தி தேவிதன்னா வாட்ஸ்அப்ல பதிய தொடங்கினார். முன்பு இணையத்தில் உறவுகள் இப்ப அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது உறவுகள் கருத்துக்குள்ள போய் சிந்தனை எழுதக்கூடாது. இப்ப சிந்தனை கண்டு தனியான பகுதி இருக்குது. சிந்தனைக்கு இருக்குது, பெற்றோர் தெய்வம் இருக்குது, தினக்கவி இருக்குது, இலக்கியம் இருக்குது. அப்ப உங்களோட எழுத்துக்களை போட்டு வந்தா ஒரு வருஷம் கழிய உங்களுக்கண்டே உங்களோட எழுத்துக்களை பதிப்பிச்சு ஒரு இபுக் இணைய புத்தகம் ஒன்று தயாரித்து தர வாய்ப்பு இருக்கிறது. விளம்பரங்களை கீழே TC அப்ளை என்று வரும். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா உங்களுடைய எழுத்துக்கள் அப்படியே ஒரு இணைய பக்கத்துல பதிவாகி கிட்டத்தட்ட இது அழியாத வரைக்கும், காலம் உள்ள வரைக்கும் அந்த எழுத்துக்கள் அப்படியே இருக்கும். அப்ப சிந்தனையை பதியுங்கோ. ஜெயராண்டசன் அவர்கள் முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்று எழுதிய சிந்தனை டைப் பண்ணி இருந்தீங்களா அதை பதியுங்க. அல்ல சுருக்கமான சிந்தனையை கூட பதியலாம். மற்றது இனி இலக்கியம் பதியலாம். அதாவது வேறு பதிவுகள் என்று பொதுவான பதிவு ஒன்று இருக்குது. அதுல போய் இலக்கியம் போன்ற ஏனி ஆக்க படைப்புகளையும் எழுதுங்கோ. மற்றது கவிதை அதெல்லாம் வளமையான பக்கங்கள்லயே கவிதை, வியாழன் கவிதை, சிந்தன் கவிதை ஏற்கனவே அந்த பகுதிகள் இருக்கின்றன. அதை சிறப்போடு செய்வோம். அவ இன்றைக்கு இப்ப பெற்றோர் தெய்வத்தை இங்கு வாட்ஸ்அப்பில் எழுதிய உறவுகள் அனைவருமே அங்கு மாற்றித்தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது மன்னிப்போட என்னுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் வந்து வருகிறது இல்லை, அதால என்னால பார்க்க முடியாம இருக்குது. எப்படி எழுதினீங்க? அப்ப இல்ல வாட்ஸ்அப் வந்து அது திறக்க முடியாம இருக்கு. வாட்ஸ்அப் அப்ப இன்னைக்கு எழுத இல்லையே? எழுத இல்லை, எனக்கு தலைப்பு நான் இதுல எழுதிக்கிறேன். தலைப்பு வந்து உங்களோட சின்ன வயசு பள்ளி காலங்களில்
நீங்கள் இந்த புத்தகம் கோப்பிகளுக்கு உரைகள் போட்டு அலங்கரித்த ஞாபகங்கள் அந்த என்னென்ன விதமாக எல்லாம் செய்தீங்கள் என்றது விதமாக. மற்றது இந்த நான் செய்திருக்கிறேன், கனவில் எழுதியிருக்கீங்க, இந்த மயில் ரக வச்சு போட்டு அதை மூடி வச்சா குட்டி போடும்னு சொல்லி புத்தகத்துக்குள்ள மூடி வைக்கிறது. மற்றது நல்ல அழகான இலை சருகுகளை எடுத்தால் அதையெல்லாம் எடுத்து அதுக்குள்ள வச்சு அமர்த்தி அப்படி ஒரு கைவினை பொருள் மாதிரி வரும். இப்படி கன விளையாட்டுகள் புத்தகங்கள் கோப்பிகளுக்கெல்லாம் காட்டுவோம். மற்றது என்னென்ன உரைகள்ல போட்டீங்கள், சிலர் எழுதியிருக்கிறார்கள் சீமெந்து பைகளை உரித்து, சில பேர் பொலித்தீன் மாட்டுத்தாள் பொலித்தீன் உரைகள் போட்டிருப்போம். அப்ப அது போன்ற அந்த புத்தகம் கோப்பிகளை பள்ளிக்கூடத்தில் என்னென்ன விதமாக எல்லாம் விளையாட்டு காட்டி பராமரித்தீர்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. நீங்க நேரடியாவே போய் இணையத்துல எழுதிருங்க. சரி, வாட்ஸ்அப் நிறைஞ்சிட்டது. அது நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்புகளை கொஞ்சம் முன்பக்கத்துல அழிச்சு போட்டு இடைவெளிய ஸ்பேஸ் எடுத்து போட்டு திருப்பி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா வரும். அது பிறகு செய்வோமே. நன்றி 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 நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் ராஜினி. நீங்க சொன்ன மாதிரி செய்துட்டு நான் இந்த இமெயிலும் போட்டு அந்த இதையும் காப்பி பண்ணி இதில் வந்துட்டு திருப்பி ஓகே பண்றது கருத்துக்களை பதிவிட்டு அந்த ரோபோட் இருக்கிற இடத்த பெட்டிக்கு கிளிக் பண்ணணும். நீங்க ரோபோட் இல்ல மனிதன் வரும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கீழே அதுக்கு அடுத்த லைன் பதிவேற்றுக. இதெல்லாம் சுகமான விஷயம். இதெல்லாம் இணையம் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள். நல்ல பாட்டுல தொழில்நுட்பம் ஒன்றை கற்றுக்கொள். இத மாதிரி சாயல்ல ஒரிஜினல் பாட்டு இருக்கு. யாருக்கு முதல் சொல்லு தெரியுமா? இதே பாட்டு ஒரிஜினல் முதலாவது சொல்ல என்ன, எதை கற்றுக்கொள்ள அந்த பாட்டு வரும்? ராஜினி அல்போன்ஸுக்கு போட்டோ கூட இல்லையாண்டா, அது சும்மா வந்திருக்கும். பிறகு நீங்க ஆறுதலா ரெஜிஸ்டர் பண்ணணும். மேல பாருங்க ரெஜிஸ்டர். இப்ப இத அமர்த்தி அனுப்பி விடுங்க. சரி, பிறகு நீங்கள் திருப்பி இந்த பதிவேற்றம் பகுதிக்கு வந்தா மேல பாருங்க கருப்பு எழுத்துல ரெஜிஸ்டர் என்று இருக்கும். அப்ப அந்த ரெஜிஸ்டரை போட்டு உங்களை பதிவு செய்யணும், படம் போட்டு. அது நீங்க ஆறுதலா செய்யுங்க. செய்தா நல்ல, செய்தாதான் எல்லா பதிவுகளுக்கும் உங்களோட படத்தோட வரும். சரி, சிந்தனை நேரத்தில் கேள்வி. எதை கற்றுக்கொள்ள சொல்லி அந்த சினிமா பாடல் வரை தொடங்கும்? முன்பு சினிமாவை பார்க்காத நல்லாக்களா இருப்பீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், இப்படி எதுவும் நடக்காமல். நான் ஏற்றி பாடிடுவேன். இப்ப நாங்க சொல்றது இணையத்தில் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள், வீட்டில் யாரிடமும் கெஞ்ச தேவையில்லை, பிள்ளைகள் மறுத்து விட்டாலும் நாமே செய்து உயர்ந்திடலாம். கைதட்டுறது கூட ஆள் இல்லையாப்பா. ஒரு இயற்கையான பாட்டு வந்து இயற்றி பாடி இருக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள். டேப்லெட்ல தெரியாம அப்படி கேது அப்போ வெளிச்சம் வரைகின்ற கையை வைக்க நின்று போச்சு. லேப்டாப் இதெல்லாம் தனிப்பட்ட கதை வேறுங்கோ. இதெல்லாம் வானொலி சொல்லக்கூடாது. நான் அப்போ நீங்க நல்லா உங்களுக்கு ஆரம்பிச்சு போட்டு இப்படி இதை அப்படி செய்வோம் கையை வச்சா நான் நின்று. அது பரவாயில்ல. இது என்ன, இது அடிக்கடி நிற்கும், அடிக்கடி துறக்கிறது தானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்லி விடவரட்டா? சரி, நீங்கள் தேவாலயமோ? சரி, நல்லது. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த கிழமை வடிவா செய்து வார 25 என்ன நாள்? புதன்கிழமை. 25 மார்ச்சா? இப்ப மார்ச் வந்துட்டு என்ன? அதுக்கு நாள் இருக்கு. ஆனா இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உங்களுக்கு பிரஷர் அளக்குற இது இருக்கா, ஏதாவது இருக்கா? அந்த கையில வச்சு பாக்குறது பிரஷர் இருக்குது. அது செய்து இப்ப இல்ல, இந்த கண் இது வரும் வரைக்கும்
கொண்டு வாங்க கொஞ்சம் செய்து. அது நல்லது தானே உடம்புக்கும். எல்லோரும் தான் சும்மா தேவையில்லாம யாரும் ஏன் காகம் பறக்காம நிக்குதுன்னு யோசிச்சாலே ப்ரெஷர் கூடும். பங்குனி 25, அடுத்தது சித்திரை 23. சரி, இதை நீங்க சரியா செய்து 5 நாளைக்குள்ள கண் வளமைக்கு வந்துட்டுட்டா அப்புறம் அடுத்ததுக்கு உங்களோட உறுதிப்படுத்துவீங்கன்னா பாருங்க. ஒரு அற்புதமான வாழ்க்கை அது. ஒரு வழி ஒரு டிஷ்யூ ஒன்று படர்ந்துதான் எங்களுக்கு ஜன்னலுக்கு நெட் போட்ட மாதிரி அந்த திரையை அகற்றி விடுவார்கள். பிறகு ஒரு 10-15 வருஷத்துக்கு கரண்டி டியூப் லைட் போட்ட மாதிரி கண் மாறும். முன்பு சில காலங்களுக்கு முன்னே நாங்கள் கண்ணாடி இல்லாம என்ன பார்க்காத சூழலும் வந்தது. 1-2 வருஷம் கண்ணாடியோடய தெரிஞ்சுதான். இதுதான் அந்த சிக்கலாக இருந்தது. இப்ப அதெல்லாம் ஓகேயா வந்து எனக்கு சொன்னார்கள் லென்ஸ் போடுற அப்படி இல்லைன்னா கண்ணாடி இப்ப லென்ஸுக்கு தான் நோம் பண்றேன். அப்படியா? சரி சரி சரி. யாராவது சிந்தனை சொல்லுங்க. இதோட நான் ஒரு சிந்தனையா நினைக்கிறேன்னா உண்மையிலேயே நான் இப்பதான் நினைத்தேன். அது இப்ப இல்லை, இப்ப கொஞ்ச காலமா நினைத்தேன். என்ன நாங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறோம், கண் தெரிஞ்சும் எங்களுக்கு இப்படி தெரியாம இருக்குது, மங்கலா இருக்குது இப்படி உண்மையிலேயே திடீரென இந்த செல்லுகள் பட்டு கண் தெரியாதவர்கள், பிறப்புல கண் தெரியாதவர்களை பற்றி நடுகளும் நினைப்பது உண்டு. இவ்வளவு கஷ்டப்படுவார்கள் பற்றி. எல்லாத்துக்கும் கண் தான் முதல் உதாரணம் நாங்கள் பாக்குறோம். இல்ல, எதையுமே பராமரிக்க வேணும், அதுதான் இந்த சிக்கல். பிறகு இன்னும் ஒரு நாள் எந்தெந்த பகுதிகளை பாதுகாக்கிறீங்களான்னு பின்னர் முறை பேசுவோம். சரி, நன்றி நன்றி. எனக்கு இங்க வாணி நண்பிகள் கூட்டிட்டு சத்தம் கூடி போச்சு பின்னால். இந்த சமய சிந்தனை அந்த டேவிட் அவர்கள், டேவிஸ் பிலிப் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அனைத்து நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி. உங்கள் பணிக்கு நன்றி. தொடர்ந்து கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரி, இப்போ ஏனியவர்கள் பேசுங்க அன்போட. கேட்பவர் எல்லாம் பேசலாம், உங்கள் சிந்தனைகளை தந்து உதவலாம். ரஜினியோட சிந்தனை வேற இல்லையோ? என்று வரவில்லை சிந்தனை. வருது இல்ல. நேஸ்டரோட சிந்தனை கேட்கல போல இருக்கிறீங்க. அதுல இருந்து எதுவும் பரவாயில்லை. அப்ப எல்லாம் சொன்னார்களே, நல்ல கனி கூடாத மரத்திலிருந்து வரும், கூடாத மரத்திலிருந்து நல்ல கனி வரும், எல்லாம் அது வடிவாக்க கேட்கல நினைக்கிறேன். நாளைக்கு சண்முகம் சேர்ந்து நடந்த போது நீங்கள் குடும்ப கதை காய்ச்சின்னு வந்திருப்பீங்களா? நானும் கேட்டிருந்தேன், நல்ல மரத்துல இருந்தா நல்ல. சரி, அது வேற. நேசிப்பவர்களும் ஒரு விஷயத்தை பார்த்தால் சிந்தனைகள் நான் தலைகடை பெருசா எனக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. தவசு காலம் தொடங்குது, கொஞ்சம் நான் அமைதியா இருப்போம். சரி, என்னென்றால் சிவாஜி நேர்கள் சிந்தனை ஒன்றும் வேற இல்லையோ? எனக்கு ஒரு வினாடி பொறுங்க, ஒரு வினாடி பொறுங்க. நான் விடைபெறுகிறேன், நேரம் ஆயிட்டது. சந்திப்பவன். ஓகேயா? நன்றி நன்றி. எனக்கு ஒரு கும்பிடு போட்டு விடலாம் எல்லாரும். ஓகேயா? நன்றி நன்றி. வணக்கம். பார்த்தீர்களா வாணியின் நன்றிகளை? ஓம் பார்த்தோம், ஆனால் அது தெளிவில்லாமல் தெரியுது உங்களோட வீடியோ. அந்த அது பிளருக்குள்ள போயிட்டு நினைக்கிறேன் நான். அதை கை நல்லா குளிருது, ஒரு மாத்துவோம். அது மாத்தணும். அது அன்றைக்கு கடையில இருந்து கதை கேட்கல, அப்படி போட்டேன், அதை எடுக்க மறந்து விட்டேன். பிள்ளைதானே, காட்சிகள் எல்லாம் பிள்ளையா விளங்கி. நான் சிந்தனை இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. என்ன கேள்வின்னா, இப்போ சில வேளையில் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம், நல்ல பொறுமையாளராக இருக்கிறோம். அது மற்றவே சொல்லணும் வேண்டி இல்லை, எங்களுக்கே தெரியுது. சில வேளையில் சில இடங்கள்ல நிறைய பொறுமையாக இருக்கிறோம், இப்படி எங்களால் இருக்கிறோம், இப்படி அந்த இடம் சிரிக்கிறோம்ட்டு கோப்படாமல். ஆனால் சில இடங்களில் மட்டும் பட்டாரண்டு கோபம் வந்துடுது. அது எல்லார்ட்டையும் வேண்டி இல்லை, குறிப்பாக அப்பா அம்மாட்டா உடனே வந்துடுது. அது ஏன் அதையும் அது இல்லாமலும் தவிர்த்து கொள்கிற அளவுக்கு வேற வேணும் வேண்டாம். அது
எங்கே நான் அங்கே பிளவரன்ன்றது தெரியுது இல்லை எனக்கு. பிறகு ஒரு கொஞ்சம் செல்ல ஒரு மனதியாலம் போக அந்த கோவத்தை யோசிச்சு பார்த்தா ஏன் நான் அப்படி நடந்து கொள்கிறேனே, அவகிட்ட மட்டும் அப்படி கோவப்பட்டேன், அது அமைதியாக சொல்லலாமோ அப்படி யோசிக்கிறேன். அது என்கிட்ட இல்லை என்னட்ட. ஆனால் வேறு ஆக்கள்கிட்ட நான் நிறைய கோவப்படாமல் இருக்கிறேன். அம்மா கிட்ட மட்டும் ஏன் அப்படி கதைச்சிட்றேன்ன்ற மாதிரி சில வேளையில் இருக்கும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை இன்னும் நான் கற்றுக்கொள்ளணுமான்றது தெரியாது. சில வேளையில் அது கவலையாக இருக்கும். மோனா நீங்க மியூட். இப்ப இந்த காட்சி தெளிவாயிட்டுதா? சரி சரி, நன்றி. அது வேற யாரும் சொல்லியிருந்தா முதலே மாத்திருப்பேன். சரி, ரஜினி அவருடைய கேள்விக்கு யாரிடமாவது பதில் இருக்கிறதா? எல்லாரும் குளிர்ல உறைஞ்சு போனாங்க உள்ள இருக்கு. இனிய வணக்கம். இனிய வணக்கம். வணக்கம். தர்ஷினியின் கேள்விக்கு எனக்கு ஒரு விட இருக்கிறது. சந்தர்ப்பம் சூழ்நிலை கருதி கோபம் வருவது உண்டு. அப்ப அந்த நேரங்களில அதாவது மனிதன் இயற்கையோட இணைந்தாலும் இயற்கைக்கு வர சீட்டம் போல மனிதனுக்கும் அந்தந்த சூழல்ல கோபம் வரும் தானே. அதனால் அப்படி வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கேக்குதா? ஆமாம், கேட்கிறது. நன்றி நன்றி நன்றி. நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா உங்களுக்கு கோபம் வருதா அம்மா கோபம் வருதான்னு எனக்கு அம்மா விட்ட ஒரு விஷயத்த எதிர்பார்த்தேன்னா அப்படி அந்த இல்லை உடனே அப்படி நான் கதைக்கிறது இல்லை. இப்போ வேற யாரா இருந்தாலும் அப்படி கதைக்க மாட்டேன். உதாரணத்துக்கு விட்டு திடீர்னு சொன்னோம் அப்படி உடனே சொல்ல மாட்டேன். ஆனா அம்மா கிட்ட மட்டுமே நான் அப்படி இதன்றேன். அதை கூட அது உரிமை ஒன்று அம்மாவோட உரிமை. மற்றது சில நேரம் இப்ப பிள்ளை என்று நீங்கள் இருக்க சினந்து பேசுவது முண்டுதான். நீங்கள் ஏனென்று கேட்டா நாங்கள் சில நேரம் பொறுமையா கதைச்சாலும் பிள்ளைகள் தங்கட நிலையில இருந்து பார்க்க அவைக்கு கோபம் வந்து விடுவது உண்டு. அது போலதான் உங்களுக்கும் அப்படி உரிமையோட ஒரு கோபம் அம்மாவில வருவது உண்டுதானே. ஆனா நம்மளுக்கு அது அவாவுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை செய்யத்தான் இருந்து விருப்பப்பட்ட அதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப எனக்காக அவாக்கிட்ட இருந்தே ஒன்றும் பரவில்லை. அவாக்கு ஒரு முறை பொறுங்கோ தர்சினி, ஒரு முறை பொறுங்கோ தர்சினி, ஒருக்கா ஒரு வெக்க இருக்குல்லவா ஒருக்கா விட போட்டா கேட்க சொல்லுங்க என்னண்டு. இன்னொரு பேருக்கு அந்த அம்மாவுக்கு என்னால முடிந்த ஏதாவது ஒன்றை செய்ய வேணும் என்று சொல்ற நேரத்துல அப்படி செய்ய விரும்ப அவாவும் கேட்கவும் இல்லை, நானா செய்யணும் அப்படியா நேரத்து அவாகிட்ட இருந்து நான் பண்றதே இல்லை. அப்படியா நேரத்துல கோபம் வரைக்கும் எங்களுக்கு கவலையா இருக்கும். என்னத்துக்கு இப்படி கோவிக்கணும் என்ன என்ன நீங்க ஒரு சந்தோஷத்துல செய்ய போவ அவ அந்த சரியான மனநிலையில இருந்து அதை பார்க்காததால அந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு அன்பளிப்பையோ அல்லது ஒரு நல்ல செயற்பாடையோ ஒருவர் செய்ய நாங்கள் அந்த நல்ல மனசோட நாங்க இருந்து அதை பார்க்கணும். அந்த நேரத்துல எங்களோட சூழ்நிலை அதை சரியாக பார்க்காம அம்மா சில நேரம் ஒரு பிஸியாயோ அல்லது ஏதாவது ஒன்றுல இருந்திருந்தா சில நேரம் கவனிக்காம இருந்திருக்கிறா போல கிடாக்கு அப்படி நீங்க சொல்லுங்க. அதை நாங்க பெரிதுபடுத்தக்கூடாது. அம்மாக்களுக்குள்ள எங்களை கோவிக்கிறத நாங்க பெரிதுபடுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். அதுதான் எனக்கு வந்தது. வணக்கம். அதிவரை நான் மௌனமா இருக்கிறேன் இல்லையோ? இருக்கிறார். ஆமா, நான் பேசலாமோ? நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய சிந்தனையை சொல்லலாமோ? நிச்சயமாக சொல்லாமல் தான் நினைக்கிறேன். என்ற அதிபர் அவர்கள் இல்லை, அவர் மியூட்டில் நினைக்கிறார். ஆமா, என்னென்றால் என்னுடைய சிந்தனை எங்களுக்கு எப்போதும் வசந்தம் இல்லையே, எப்போதும் சோகமா தானே இருக்குது என்று சிலர் நினைத்துக் கொள்வது உண்டு. நான் இப்பொழுது காலையில் சைக்கிளில் போகும்போது நினைத்தேன், எத்தனை உயிரினங்கள் எங்களோட சைக்கிள்ல மோதி கொள்ளுது அல்லது இறந்து கொள்ளுது என்றதை நாங்க நினைக்காமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அதுபோல ஐயோ எங்களுக்கு ஒரு வசந்தம் இல்லையே, ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று நினைக்கிறோம். அப்பொழுது நான் இந்த மரங்களை பார்க்கிறேன், மழை நீரை கொடுத்து செழித்து வைக்கிறது. கோடை வந்தால் பாட வருகிறது தான், கோடை வரைக்கவே செழிப்பு இல்லாம இருக்கு. அப்ப யோசிக்கிறேன், மழை நீரை கொடுத்து செழிப்பாக்குற தாவரங்களும் ஒரு முறை இலைகளை கொட்டி சோகமாக இருக்கத்தான் செய்கின்றது.
அதுபோல கோடை வந்தால் வசந்தம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப கோடையையும் மாரியையும் கொடுக்கிற இறைவன் உனக்கு வசந்தத்தை தராமலா போகிறான். அந்த வசந்தம் உனக்குள்ளதான் இருக்குது, நீ உரசிப்பர், உண்மை உனக்குள் புரியும் என்ற மாதிரி எனக்குள் இருந்தது அந்த நிலைமை. இதை நீங்க மற்றவில சொல்றீங்களோ உங்களுக்கு சொல்றீங்களா? இல்ல நானும் சொல்றேன். இப்ப நாங்களும் சில நேரம் இது என்னடா இது சோகமா இருக்குது எல்லாம். அப்ப இப்ப இண்டையில இருந்து அதுக்கு பதில் கிடைச்சிட்டு. அதான் நான் எப்ப ஒரு கொஞ்ச நேரம் கவலைப்படுவேன், பேருந்து யோசிப்பேன், ஏன் நாங்கள் கவலைப்படுறோம், எங்கட முயற்சி எங்கட இதுகள்ல நாங்க நிக்கணும், தோல்வி வரும் தானே, இதுகளுக்கு எல்லாம் கவலைப்படுவான்னு பேருந்து நினைச்சு கொள்ள. முதல் கோபம் ஒரு வெறுப்பு தன்மைகளும் உருவாகும், இல்லையாண்டு இல்லை. ஆனா பேருந்து அதை சிந்திக்க எங்களுக்கு மாற்றங்கள் மாறும். பேருந்து இப்ப யோசிச்சேன் இப்படி அண்டு பேருந்து. நேற்று நான் ட்ரெயினில போய்க்கல மரங்களை பார்த்தால் இன்னும் இலைகள் வரையில தானே. அப்ப யோசிச்சேன், இலைகள் விழுந்தாலும் மரங்கள் உறுதியாக நிற்கிறன்றது நாங்கள் எண்ண வேணும். அதுபோலதான் எங்களுக்குள்ளேயும் ஆற்றலும் அறிவும் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஆற்றலும் அறிவும் இருக்கும் என்றதை நினைத்து கொள்ள வேணும் என்று வந்தது. அப்படி அந்த முதல் எங்களுக்கு அது நெகட்டிவா வரும், பேருந்து அதை நாங்கள் திருப்பி பார்த்தால் பாசிட்டிவா வரும். அதனாலதான் நான் யோசிச்சதே, எங்களுக்கு காலையில சரியான குளிர், ஆனால் அந்த சூரிய ஒளிய கண்டவுடனே மனம் எவ்வளவோ மகிழுது. அப்ப இப்படித்தானே வசந்தமும் இருக்கும், வசந்தம் எங்களுக்குள்ள துளிர்க்கும். கொஞ்ச நேரம் ஓடி இதண்டா போல பேருந்து உடம்பு சூடாக இருக்கிறது தானே. அப்ப ஏன் நாங்கள் கவலைப்படுறோம் என்ற நிலையில வரைக்கதான் எனக்கு இந்த படைத்தவன் படியளப்பான் என்று சொல்லுவார்கள். அது போல இறைவன் உங்களை பார்க்காமலா போகிறான் அந்த மாதிரி கிடந்தது. சரி சரி, அதான் என்னுடைய சிந்தனை. இல்ல என்னென்றால் காலையில சமய சிந்தனை சொல்பவருடைய வார்த்தைகளை கேட்கிற போதும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றை சொல்றோம், அதன்படி நாங்கள் ஒழுகுறது இல்லை. இப்ப நான் முதல் கேட்ட கேள்வி, இப்ப இனிமேல் இந்தியிலிருந்து விளங்கிட்டுது என்றால் நீங்கள் யாரிலையும் கோவப்படவோ அல்லது அவர்கள் இப்படி செய்திட்டோம் என்று சொல்லி மனமுடையோ மாட்டீங்கள்ன்றதை நாம இல்ல. அது வேற, இது எனக்குள்ள வசந்தம் இல்லையேன்றதுதான் எந்த கருத்து. இல்ல உங்களுக்குள்ளதானே எல்லாமே புறத்தாக்கங்கள் தான். நாங்க நித்திரையில ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது இதெல்லாம் நடக்குமோ? அது தண்ணிக்கு கேத்துல தண்ணி அது வேலை செய்யுது இல்ல. நான் இப்ப அவசரமா சைக்கிள் எடுக்கிறேன், அது காத்து போய் நிக்குது. டிவிய போடுறேன், அந்த சேனல் வருது இல்ல. அல்லது சூம தட்டுறேன், நேரமும் போச்சு, இது இப்ப வருது இல்ல. எல்லாமே புறநிலையில் இருந்துதான் எங்களுக்கு எழுச்சியும் எங்களுடைய மனத்தில் வீழ்ச்சியும் வருகிறது. இந்தியில இருந்து நீங்க மாறுவீங்களோன்னு கேக்குறேன் நான். ஏனென்றா அது இயற்கை, அது தானா மாறும். ஏதோ படைச்சவன் படி இழக்கிற கதைங்க சொன்னீங்க. இந்த சிந்தனை சொல்லுற போது எனக்கு விளக்கம் தெரியணும். ஓ இப்படித்தான். அப்ப இனிமேல் நான் யார் என்ன சீண்டினாலும் நான் கோவப்பட மாட்டேன், யார் என்ன வீழ்த்தினாலும் முந்தியதை விடுங்க. எங்களுக்கு கோபம் இந்தியில இருந்து உங்களுக்கு அப்படி முடிவு எடுக்கிறேன். ஆனா அந்த முடிவுகள் சில நேரம் தெரியாது. ஆனபடியா அது பிள்ளை, இது சும்மா மற்றவனுக்கு சிந்தனை சொல்ற விளையாட்டு. அப்படி இல்லை, எனக்குள்ள இல்ல நான் உங்களை சொல்லவில்லை, உங்களை மட்டும் சொல்ல இல்ல. நிறைய பேர் மற்றவனுக்கு கதை பேசி கொண்டிருப்பார்கள். ஆனா இன்றைக்கு சிந்தனையில அதுதான் கொண்டு வந்திருந்தார்கள். குறிப்பாக முதல் 2 சிந்தனைகளும் ஒரே விஷயத்தை தழுவினதா வந்தபடினால, நீ மற்றவரை குறை சொல்வதற்கோ விமர்சிப்பது குறையல்ல, நீ மற்றவர்களை விமர்சிக்க கூடாது என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் முதலில் உன்னுடைய குறைகளை உன்னிடம் இருக்கக்கூடிய, அதான் இந்த கண்ணில எல்லா கடவுளும் அப்படித்தானே. இல்ல கடவுள் இல்ல, கடவுள் இல்ல, அதை விடுங்க. இப்ப நகுலா அவர்கள் சொன்னதைத்தான் கதைக்கிறேன். என்னண்டா, நானே மற்றவனால நான் விழணும். இப்ப இன்றைக்கு நீங்கள் சிந்தனை சொன்னது சரியென்று உங்களுக்கு விளங்கிச்சண்டா, இனிமேல் என்னை யாரையும் கோவப்படுத்தவே முடியாது, என்னை யாருமே புறமுதுல குத்தவும் முடியாது. ஏன்னா இப்பதான் நகுலா தெளிவாக தனக்குத்தானே தன்னிலை விளக்கம் சொல்லிட்டாரு. எல்லாம் எல்லாம் மாறும் தெரியும், எல்லாம் மாறும். அப்ப நான் கேட்கிறேன், மாறுவீங்களோ இந்தியில இருந்து இனிமேல்? நான் எப்போதுமே எனக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப எங்கேயாவது கோவப்பட்டு இவர் இப்படி செய்து போட்டார்,
மோகன் இதை பத்தி ஒரு சொல்லுங்க, இது சரியோ இது அது இப்படி செய்த அது சொல்ல சொல்லல. மாட்டீங்க. நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். இல்ல அப்படி நேர இல்ல சூழ்நிலை. இல்ல 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 நான் இந்த உங்களோட சிந்தனைய நான் கடைப்பிடிக்கிறேன். நான் எனக்கு இவ நகுலா அசிங்கம் செய்தா நகுலாவை 3 வயசுக்கு மாத்திட்டு சிரிக்க தொடங்கிட்டேனே வாழ்க்கையில. இவர்கள் இப்படித்தான் ஓடி போய் விட்டி. நீங்க சொன்ன நீங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சதான்னு உங்களோட ஆழ்மனதிட்ட நீங்க விவாதிக்கணும். நான் இது சொன்னேனே, இது எனக்கு முதல்ல புரிஞ்சுதா? இது எனக்கு புரிஞ்சுதுன்றதான் நான் சொல்றேன். நான் தானே அப்ப அதுதான் 3 தரம் முதல் கேட்டேன். நான் இண்டையில இருந்து நீ நான் ஃபுல்லா அப்படி செய்ய மாட்டேன். இல்ல செய்ய மாட்டேன் என்றுதான் சொல்லுவேன். அதே சந்தேகம். ஆனால் ஏன் சந்தேகம் என்றால், இப்ப நீங்க பாருங்கள், திடீரென நான் போயிருக்க மழை அப்படியே கொட்டுது டக்கண்டு. அப்ப எனக்கு ஐயோ என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கும். அது மாதிரி சில நேரம் என்ன சீண்டுவதற்கு சிலர் செய்யறது கூட அந்த சூழ்நிலை காரணமாக எனக்கு ஒரு சினம் வரலாம் தான். இப்பதான் நீ சொன்னீங்க வடிவா, சரியா சொல்ல முடியாது சொல்றேன். சூழ்நிலைய பொறுத்துத்தான் அது அமையும் என்று சொல்றேன். நோமலா சூழலா இருந்தாலும் எங்களோட ஆழ்நித்திரியத்தை கணியத்தை தவிர மிகுதி நேரம் ஒரு இலையான் திருப்பி முகத்துக்கு முன்னால பறக்குது. அது என்னத்துக்கு பறக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அடசி இதை ஏதாவது ஒன்று எடுங்க அடிப்பம் ரெண்டு கொதிச்சு யாரையா உதவி கேட்கிறேன், நீங்க பாத்துறீங்களோ அரியணமா இருக்குது, அது கண்டவாடுல பறக்குது. இன்னும் ஒரு தடவை எங்களை கோபத்தை ஏற்படுத்துறாரு, அவர் தண்டவாடுல ஏற்படுத்துறாரு. நான் அதை நின்று சட்டை பண்ணுகிறேன். இவர் எனக்குத்தான் செய்துட்டார், இவர் பிளான் பண்ணி 3 மாதமா தெரிஞ்சவர், எனக்கு இவருக்கு ஏதாவது செய்யணும். இதெல்லாம் யார்ட்ட கதை என்றுதானே செய்தாலும் அது அவற்ற பிரச்சனை, என்னுடையது அல்ல. உங்களோட கத்தியால குத்தி வாரது கத்தியால குத்து இல்ல. இன்னும் அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன சிந்தனை அதெல்லாம் மாறும் என்று சொன்னீங்களோ இல்லையோ? அப்ப மாறும் தானே. அப்ப இப்ப இன்றைக்கு நான் சொன்னது எனக்கு இல்ல, நான் உங்களை மட்டும் சொல்ல இல்ல, நிறைய பேர் எங்களுக்கு உபதேசம் பண்ண வருகிறார்கள், ஆனா தாங்கள் கடைபிடிப்பதில்லை. அப்படியோ நீங்களும் வந்து கேட்கிறேன், அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி நான் எப்போது உங்களுக்கு இதுல நான் எத்தனையோ சிந்தனை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன அனுபவமான சிந்தனை வருதோ உண்மை. ஆனா அது எங்களுக்கு பார்த்து வாசிக்கிறதும் இல்லை, அதைத்தான் கேட்டேன் தெளிவாக. அது உங்களுக்கு விளங்கியதா? விளங்கியது. ஏன்னா இனிமேல் செய்ய மாட்டீர்களா? எனக்கு செய்ய மாட்டேன்னு தான் சொல்றேன். சூழ்நிலை சில நேரம் என்ன மாத்துதோ தெரியாது. அது நீங்க ஒண்ணுமே லாஜிக் கிடையாது. எனக்கு மற்றவன் தண்ட கதையை மறந்து மற்றவனுக்கு கதை சொல்றாக்கள்ல மிகப்பெரிய எரிச்சலும் கோபமும் வருது எனக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் நீங்க சொன்னபடியே உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது உங்களுக்கான தனிப்பட்ட கேள்வியால மாற வேணும் என்று இழுக்கிறீங்களா? அதுல என்ன கொஞ்ச நேரம் தொக்கி நிக்கிறேன் சொல்றேன். நிச்சயம் மாற வேணும். எவ்வளவோ மாறிட்டோம். படைச்சவன் படி இழப்பான்ன்றது உண்மையோ பொய்யோ? அது நாங்கள் ஒரு நம்பிக்கைக்கு சொல்றதா. ஆனா அதுல முற்றுமுழுதான் நம்பிக்கை இல்லை எனக்கு. இந்த முயற்சியில தான் நான் நம்புவேன், எந்த கையத்தான் நான் நம்புவேன். அப்பே கும்பிடுறோம், அது ஒரு நம்பிக்கை பெறதுக்கு. அதாவது சொல்றோம் படைச்சவன் படி இழப்பான் சொல்றோம். இல்ல அது எங்கட வசனம் இல்ல, எங்கட வசனம் இல்ல, யாரோ சொன்ன வசனம் தான். அது இருக்கலாம், அது நீங்க சொல்லும் போது நான் உங்கள இருந்தான் பாப்பேன். அது சரி. அதாவது நாங்கள் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை பாவிப்பன் தான் தொட்டில் பழக்கம். அது உங்களுக்கு புரிந்ததா? முன்னோர் சொன்ன வார்த்தையை நாங்க பாவிக்க கூடாதுன்னு இல்ல, அது உங்களுக்கு புரிந்ததா என்று இன்றைக்கு நீங்கள் தந்த அந்த புத்தகத்துக்கு உறவு போடுறதுல மயில் இறகு வச்சப்ப இன்றையதான் இந்த கேள்வி வந்தது. நீங்கள் கேட்ட நீங்கள் எப்படி மயில் இறகு. அப்ப நான் யோசிச்சேன், குட்டி போடும். அப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வரையில குட்டி போடாதுன்னு தெரியுமே. ஏன் அந்த நேரம் அந்த சிந்தனை வரையில உடைஞ்சிடும். ஐயோ இதுக்கு ஒரு அப்ப குட்டி போட்டிருக்குது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அந்த காலம். இப்ப நினைச்சு பாருங்க, சொன்னது நல்ல பொருத்தமான கதை. இது இன்றைக்கு தெரியும் எங்களுக்கு அது குட்டி போடாதுண்டு. அதுக்கு பிறகும் யாரும் ஒரு பிள்ளை இதுக்குள்ள வச்சு பாருங்க, நீங்க பாக்குறீங்க குட்டி போடுதோன்னு பாருங்கன்னு சொன்னோம்டா அது பிள்ளை. இன்றைக்கு விளங்கினதுக்கு பிறகு செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு அந்த நேரம் அந்த நேரத்தை மறந்து விடுங்கள்.
அந்த இல்ல கதையோட நான் கதையா சொல்றேன், ஒட்டி அதாவது கொண்டு ஒன்றை வாங்குவா தொடர்பு படுத்த கதையோட கேளுங்கோ. நகுலார்களே கதையோட கதையா நெருக்கமா வந்தீங்கன்னா நான் சொல்றேன் அந்த நேரம் அதெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கு புரிஞ்சுது தானே மயில் ரகு குட்டி அதான் போடாது. சொல்றேன், இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி ஒரு சிந்தனை வரைக்கும் எங்களை இன்னொரு பக்கம் திசை திருப்புது. அப்ப நான் யோசிச்சேன், திருப்பது. அதே மாதிரி நீங்கள் சொன்னது எங்களை யாரும் சீண்டும் போது கோவப்படுத்தும் போது நாங்கள் விழுகிறோம், பிறகு கொஞ்சம் அது எழுகிறோம். இதை இயற்கையினுடைய மரங்களுடைய விஷயத்துக்கு ஒப்பிட்டீங்க. நான் கேட்டது திருப்பியும் 5வது தடவையா கேட்கிறேன். இன்று புரிந்து கொண்டால் தெளிவாக என்னை புறவிசைகள் தாக்கும், ஆனாலும் நான் ஒரு வினாடி தளர்ந்தாலும் எழுந்து நடப்பேன். இது நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இன்றையிலிருந்து சொல்லுவீங்களோன்னு கேட்கிறேன். அது உண்மை, நான் செய்து கொண்டுதான். அப்ப இனிமேல் நீங்கள் எங்கேயாவது இவர் இப்படி செய்து போட்டார், இவர் இப்படித்தான் செய்தவர், எனக்கு இப்படித்தான் நடக்குதுன்னு எங்கேயும் நீங்கள் என்றது நகுலா மட்டுமல்ல, இப்படி சொல்பவர்கள் யாரும் குரல் சொல்லக்கூடாது. நீங்க என்னையே எடுங்கோ, நான் அப்படி கலைக்கிறேன் வைங்க, இவ்வியலாளான் நான் விழுந்து போனேன், இவர் இப்படி செய்திருக்காட்டி நான் அப்படி செய்திருப்பேன், நான் வேறு திட்டமிட்டேன், இவர் இப்படி என்ன இதண்டிட்டார் என்று நான் சொன்ன என்ன நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் என்பது நகுலா உட்பட இது போன்ற சிந்தனை சொல்பவர்கள், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுபவர்கள் தாங்கள் முதலில் திருந்துபவர்களாக மாற வேண்டும். படைத்தவன் படியளவு எல்லாமே சும்மா இரு தத்துவத்துக்குள்ள அடங்குது. அவன் செய்தா அவனுடைய பிரச்சனை, என்ன கத்தியால குத்த வந்தவனுடைய அவனுடைய பிரச்சனை. இதுக்கு நான் போய் அதிர இயலாது, அதுக்கு 3 மாதம் நான் அறையை பூட்டிட்டு படுத்திருக்க இயலாது இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் அப்படி யோசித்து எனக்குள்ளே எடுத்தமென்றால் இவரேன் என்ன பேசினார், ஒருவேளை என்னாலேயாத்தான் இருக்க முடியும் என்று நினைக்க தொடங்கினாலே என்னுடைய உலகம் விடுதலை வரும். நாங்கள் உலகத்தை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. இது நல்ல சிந்தனை, நீங்கள் சொன்னது சிறப்பான. இது தர்ஜினியோட கதைக்கும் பொருத்தம் இருக்கிறது. தர்ஜினி அம்மா மட்டுமல்ல, நான் ரஜினி மட்டுமல்ல, நகுலா அவர்கள், இப்போ யார் நிற்கிறது, சிவாஜினி அவர்கள், நான் அட்சியா மறைந்திருந்து பார்க்குறார். இப்போ இவள் அத்தனை பேருக்குமே சிலரிடம் எரிச்சல் வந்து கொண்டே இருக்கும். அதே விஷயத்தை இன்னும் ஒருவர் எனக்கு பிடித்தவரோ அன்பானவரோ இன்னும் ஒரு தேவையானவர் செய்கிற போது அழகா ரசிப்பேன் நான். அது இப்போ ரஜினியர்கள் அம்மா மட்டுமல்ல, ரஜினியர்கள் யோசிச்சாருங்கன்னா வீட்டில் உள்ள அல்லது தன்னோடு வேலையிலேயோ இங்கேயோ பழகிற சில உறவுகளிடம் இந்த எரிச்சல் வந்து கொண்டிருக்கும், எரிந்து விழுவார்கள். ஆனால் அதே இடத்தில் இப்போ ஒரு டோட்மன்லேருந்து இங்கே கலையத்திலேருந்து செய்த நிகழ்ச்சி செய்த ஒரு பையன் ஒரு தலைப்பை எடுத்தார். வீட்டில் தனக்கு ஒரே பேச்சாம், அம்மா அப்பா நீ உதவாது, நீ ஒன்றும் செய்ய மாட்ட, நீ இப்படியே இருப்ப. ஆனால் வெளியால் அம்மா அப்பாவுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போனால் தனக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. இவர் அப்பா கிட்டிக்கா நல்ல பிள்ளை, எதை கேட்டாலும் மோன் சொல்லிக்காமல் செய்ய வேண்டும் பேர் இருக்குது. அப்போ ஒரே மனிதன் இரட்டை வாழ்க்கை. அது பிழை அல்ல, அது பிழை அல்ல, அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். இல்ல தாயே அப்படி ஒரு பிள்ளைய இல்ல தாய் என்பதற்காக அல்ல. அதான் தர்ஜினியரிடம் நான் கேட்டேன், இன்னும் ஒரு அறை போட்டு யோசிக்கட்டும். இன்னும் சிலரிடமும் நான் எதை கதைச்சாலும் அவை எரிஞ்சு விழுகினோம், ஆனால் அவியல் பார்த்தா என் போல மற்றவரிடம் சிரிச்சு கதைக்கணும். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு உறவாக, குடும்பத்தில் ஒரு இல்லை வேலையில் நித்தமும் காண்றவர்களாக இருக்கிறோம் நாங்கள். இப்போ இன்னொரு பக்கம் சொல்கிறேனே, ஒரு விவாகரத்தை எடுக்கிறார், ஒரு கணவன் மனைவி விவாகரத்தை எடுக்கிறார்கள். சொல்கிற குற்றச்சாட்டு இனி இல்லையன்ற அளவு விஷயமா இருக்குது. பிறகு பார்த்தால் இந்த பெண் இன்னும் ஒரு திருமணத்தை செய்து நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். அப்போ இவரை திருமணம் செய்தவர் சொல்கிறார், இவாவை போல ஒரு ஆள் எனக்கு இதுவரையில் கிடைக்க இல்லையாண்டு. ஆனால் இந்த கணவன் ஏற்கனவே என்ன சொன்னவர், இவா உதவத்த ஆளுண்டு. இதே மாதிரி இந்த மனைவி என்ன சொன்னவர், இந்த கணவனும் இன்னும் ஒருவரிடம் போன போது அங்கு அவர்களுக்கு புதிய காதல் மலருது. இது அவைக்கான தேவை இழை அறந்து விட்டது அல்லது தொய்ஞ்சு விட்டது. அதான் எனக்கு இப்போ தேவை, இப்போ நானும் என்னுடைய அம்மாவும் என்றால் அம்மாவுக்கு என்னில் இருக்கக்கூடிய தேவை இப்போ அவ்வளவு இல்லை. அதனால் அம்மா இப்படி சோமா இருக்கிறீங்களோன்னு கனடாவுக்கு ஃபோன் பண்ண, இருக்கிற தம்பி என்னடாப்பா முந்தினாலும் தானே கேட்டனியாண்டு எரியிறான். ஆனால் முந்தி அப்படி இல்லை, என்ன ஃபோனும் அடிக்கிறே இல்லை, கனடாவில் தனியாக இருக்கிறேன்னு கேட்ட அம்மா இப்போ ஏதோ வேறொரு பிள்ளையோ இன்னும் ஒரு நபருக்குள்ளால என்னுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்கிறாள். அதே நேரம் நான் கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்கல என்னுடைய அம்மா
இன்னும் ஒரு சகோதரனோடையோ அல்லது இன்னும் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையனோடையோ மிக அன்பாக இருக்கிறா. அப்போ எனக்கு அந்தரமாக கிடக்கு, நாங்கள் அதைக்குள்ள எரிஞ்சு விழுகிறா. அவங்களோட ஒரே ஆள் தான். அது சுவாரஸ்யமா இருக்குதோ அவாக்கு, அவரோட தேவை அறந்து விட்டது, தேவைகள் குறைகிற போது. இப்ப பாருங்களேன், முருகனையே முழு முத கடவுளா கொண்டவர் இப்ப அல்லா அல்லது அல்லான்னு சொல்ல மாட்டேன் இயேசுநாதர் அல்லது என்று ஓடி திரிகிறவர்களை பார்த்தால் முருகனிடம் இருந்த அந்த தேவை இப்ப நொய்ந்து விட்டது. அவருக்கு இப்ப இல்லை, அவ்வளவு திருப்தி இல்லை. ஆனா இங்க பார்த்தா இங்க இயேசுநாதர் தர்றது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. ஓ மகிழ்ச்சி. அதான் அப்போ அது உண்மை பொய். அது கொஞ்ச நாளில் திருப்பி பார்த்தா இவர் வேறு இங்கேயும் தேடுவார், வேறு எதையாவது ஜெயினிசத்துக்கு மாறலாமோன்னு பார்ப்பார். அதுதான் அது. இப்போ ரஜினியருடைய அந்த தேவை குறைகிற போது அப்போ மதியாதார் அதே போல இன்னும் பல தத்துவங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்க பிறக்க முன்னமே. சரி, நாங்கள் எங்கட வயசுல மயிலிறகையும் குட்டி போடுதுன்னு கேட்டோம். ஆனா பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க மயிலிறக குட்டி போடாது, அது முருகனுக்கு சாத்த வேணும் என்று சொல்லுவீனம். அப்ப 2 வயது வேறுபாடுகளும் சிந்தனை வித்தியாசப்படுதுன்றது யோசிச்சேன். கண்டிப்பா. ஆமா, நிச்சயம். ஒருவர் சொன்னார் இப்படி ஜூமில் ஒரு நேர்காணலுக்கு எங்களுடைய தொகுப்பாளர் கேட்டபோது நான் ஜூமை துறக்க இல்லையாண்டு. ஏனென்று கேட்டால் இதில் என்ன இருக்குது, துறந்தா தானே எல்லாம் கேட்பீங்க, அதில் உயிர்ப்பு இல்லை, நான் நேரடியாக சந்தித்து பேசுகிறது தான் விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் உண்மை அதுவா இன்றைக்கு உலகத்தின் தேவையில் இல்லை இல்லை. கொஞ்ச நாள்ல பாருங்க அவரே ஜூம் போட்டு அவரே நிகழ்ச்சி தோன்றிருப்பார். அதுதான் நீங்க சொன்ன அந்த பிள்ளை மயிலிறகை சேர்க்கிறார் முருகனுக்கு சாத்த, நான் அன்று மயிலிறகை சேர்த்தினேன் குட்டி போடுவேன் நம்பிக்கை. இது எல்லாமே உலகத்துல தங்கி இருக்க இல்லை, என்னில மட்டும்தான். என்னுடைய அறிதலும் புரிதலும் தான் இதுக்கான காரணம். நிச்சயம் எங்களோட அறிதல் புரிதலால் தான் நாங்களே ஒரு அனுபவ மொழியையோ அல்ல அனுபவ சிந்தனையோ தேடுறோம். அப்ப எங்களுக்குள்ளே ஒரு அனுபவத்தை பெறுகிறோம், தேடுறோம் என்றால் எங்களுக்குள்ளதான் அது எல்லாம் இருக்குது. மகிழ்ச்சி கூட ஒருவர் ஒரு 68 வயசு காலையில எடுத்தார், 7:50 எனக்கு போன் எடுத்தார். ஒரே வருத்தம், ஒரே இது இப்படி எல்லாம் ஒரே சோகத்தை சொன்னார். நான் என்ன கேட்டேன், நீங்க அப்படி நினைக்காதேங்கோ. இல்ல எனக்கு சோகம் இல்லை, மகிழ்ச்சி கொண்டு நினைச்சு கொண்டு விடிய எழும்புங்க, விடிய உங்களோட வேலைகளை செய்யுங்க, இதே சொல்லியே உங்களுக்குள்ள சொல்லி கொண்டு செய்யுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வேற மாட்டேன். யாருக்கு சொல்லணும் இப்படி ஃபேஸ்புக்கை திறந்து மற்றவர்களுக்கு சொல்லணுமா, எனக்கு நானே சொல்லணுமா? இல்ல இது ஒருவர் என்னோட காலையில கதைச்சார். இரவே ஏதோ பிரச்சனை வைக்க வந்துட்டது குடும்பத்துல. விடிய ஒழும்பி என்னோட கேட்கிறார், எனக்கு ஒரே சோகம், ஒரே கவலை, ஒரு மனதில மகிழ்ச்சியும் இல்லை. அந்த அவருக்கு அந்த ஒரே பிரச்சனைகளையே சொல்லி கொண்டு நிற்பார். எனக்கு அந்த தொடர்ந்து பிரச்சனை சொல்ற ஆக்களையும் பிடிக்காதே நன்று கேட்டா, நீங்க என்ன பிரச்சனை அண்டு இருக்கிறீர்கள், பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குத்தானே, நீங்க தீர்வை யோசிக்காம பிரச்சனைண்டா அது உங்களை இன்னும் அதுக்குள்ள ஆழ்த்துமல்லோன்னு ஒரு கவலையா ஒரு 68 வயசு ஆள் ஒரு பெண்மணி மிக கவலைப்படுற, புருஷன் இறந்துட்டார், அவக்கு ஒரு போராட்டமா இருக்குது. அப்படியும் இருக்கணும் தானே. அப்ப மகிழ்ச்சியங்களும் உங்களோட மனதுக்கு இருக்கண்டு நான் இன்றைக்கு சொல்லி அது சொன்னேன், நீங்களே தேடுங்க. சும்மா உங்களிடம் எப்படி இருக்கிறீங்களாண்டு ரோட்ல ஒரு ஆள் கண்டு கேட்டா என்ன நல்ல சுவமான்னு தான் சொல்லுவேன். எனக்கு சுவம் இல்லாட்டியும் நல்ல சுவம் தான். டாக்டரை சந்திச்சிருங்க நீங்க நல்ல மருந்துல சுவமா விட்டுறது என்று சொல்றவையாங்கள். அது சுவம் இல்லாம இருந்தவர்கிட்ட 2 மாதம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கிறீங்களான்னு கேட்டபோது இப்ப சுவமா இருக்கணும்னு சொல்லுவார். சும்மா கண்டவர்கிட்ட போய் சுவம் பாருங்க, வார்த்தையிலேயே பிழை இருக்குது. சும்மா கண்டவர்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும். நான் நேற்று கூட ஒருவர் வெளியில் அவசரமாக கடுகுடன் நடந்து போகிறேன், அடோ கனாலங்காண்டு எப்படி இருக்கிறீரண்டு, நான் சூரியனை விட சிறப்பாக இருக்கிறேன்ண்டு. அப்போ தான் என்னை பார்த்துட்டு என்னண்டார், நான் சூரியனை காணையில், பகல் சூரியனை காணையில் நான் இருக்கிறேன். அவருக்கு ஒரு சிரிப்பு, நான் இப்படி என்று நான் நடக்க தொடங்கிட்டேன். எனக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம். அவருக்கு கதை சொன்னதில்லை, எனக்கு நானே கதை சொன்னேன். சூரியனே விழுந்தான். நீங்கள் அப்போது ஒரு கதை சொன்னீங்க சிந்தனையில், மரங்கள் திருப்பி கோடை வருகிற அல்ல வசந்தம் வருகிற போது துளிர்க்கும். ஆனால் நகுலா அவர்களே, சில மரங்கள் வசந்தம் வந்து கோடையும் வந்த போதும் மரித்து போய்விடும், அவை வராது. மனித வாழ்க்கை நாம் நித்தமும் மகிழ்ச்சி அடைகிறோம், குதூகலமாக கொண்டாடுறோம்.
ஒரு நாள் விடிய அல்லது இரவு என்னை உசுப்பி பார்ப்பார்கள். நீந்தாள்கிட்ட மூச்சு பேச்சு ஒன்றையும் காண இல்லை, அடியும் ஆம்புலன்ஸ் என்று. அப்போவே மனதில் தெரிஞ்சிடும், சாதுவாய் யோசிச்சு கொண்டே இருப்போம், பயமும் இரும். அதில் வந்து இப்படி கையை போட்டு டொம் பண்ணி விடுவார், கை விடும். சாரி, ஹி பாஸ்ட் அவே. அதுதானே வாழ்க்கை. அப்ப இருக்கும் வரைக்கும் துளிர்ப்பையும். ஆனா நான் இன்னும் ஒரு கதையும் சொன்னீங்க, நாங்கள் தண்ணி ஊற்றி இதெல்லாம் செய்தா மரம் துளிர்க்குதுண்டு. குழந்தைகளை நாமும் வளர்ப்பதும் இல்லை, மரங்களை நாங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு பெரிய பின்னால தெரிய ஒரு பூங்கா, இந்த பூங்காவுக்கு யாரும் தண்ணீர் தெளிச்சதா வரலாறே கிடையாது. ஆனா சுற்ற வர முழுக்க மரக்காடுகள். ஆகவே ஆனா என்ன செய்யறோம், இதை கொண்டு வந்து ஒருவர் இதுல கிளைய பிடுங்கி வச்சு நட்டுட்டு ஒவ்வொரு நாளும் கிண்டி 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 தண்ணி ஊற்றி கொண்டே இருப்பார். இவர் நினைக்கிறார் நான் தண்ணி ஊற்றினால்தான் இது வளர வேண்டும். பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறோம், ஆனால் வளர்க்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளே உலகத்தில் நிறைய சாதித்திருக்கிறார்கள். இது வரலாறு, இது சமகாலத்திலும் வரலாறு தான் இல்லையா? அவை சிறப்பு. நீங்கள் தூண்டினதும் ரஜினி அவர்கள் தூண்டினதும் அழகான சிந்தனை. ஆனால் இதிலிருந்து நாங்கள் எங்களை உருப்படுத்தணுமே தவிர இந்த உலகத்துக்கு கதை சொல்லக்கூடாது. நடாமோன் யாருக்கும் உபதேசம் செய்தா என்ன தட்டி கேளுங்கோ. ஹலோ, இங்க வேற உண்மையான கேட்டதோடு. ஆனா நடாமோன் காட்டிலையில் சொல்லுற கதை அத்தனையுமே அன்போட நான் நிச்சயமா சொல்றேன், 101% சொல்றேன், அது எனக்கானது. நான் இதை காற்றிலையில் சொல்லி பார்க்கிறேன், 4 பேரோடு சேர்ந்து கழிச்சு பார்க்கிறேனே தவிர நான் மிச்சம் 3 பேரும் திருந்துவினம் என்ற எண்ணம் முந்தி இருந்தது. அது அதாவது மயிலிறகு குட்டி போடும் என்ற எண்ணம் முந்தி இருந்த மாதிரி நாங்கள் காற்றில வானொலியில் சொல்லுகிற போது சமூகம் மாறும் எண்ணச்சம். பிறகு பார்த்தால் வடிவா தெரியுமாலோ, மாற வேண்டியது நீர்தான். சமூகம் ஓகேயா தான் இருக்குது. உம்முடைய எதிராளியும் பகையாளியும் நண்பனும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அது ஓகேயா இருக்கணும். நீர் மட்டும்தான், நீர் ரெண்டைக்குள்ள வாணி கோபம் வரும், நீங்கள் மட்டும்தான். ஒற்றை கதையில எல்லாரும் சிரிக்கிறீங்க, இந்த கதை கேட்டிருக்கீங்க வாடிட்டு அடிக்கடி. என்ன எங்களை சில உறவுகள் நீரேன் அப்படி செய்து நீரென்று சொன்ன உடனே வாணி இங்க கூட்டு நடக்கம் வரும். அப்படி சொல்லாதீங்க அக்கா, நீரென்று சொன்னா உடனே அவர் சொல்லுவார் நாங்க வீட்டுல. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ஆகவே மீண்டும் சொல்லி முடிக்கிறேன், சிந்தனையத்தோடு முடிப்போம். நாங்கள் வெளி சொல்லுகிற கதைகள் எனக்கானது, எங்களுக்கானதை தவிர மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வீட்டில் நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தினால் இந்த சமூகம், நேற்று கூட அமெரிக்க ஜனாதிபதியும் உக்ரைன் அதிபரும் இன்று பிள்ளைகளோடு அதை பற்றி பேசுவோம், முடிந்தால் அந்த நேரம் வாங்க. அது கூட அவர்கள் தன் நிலையிலிருந்து கதைத்தார்கள். அதுதான் அந்த பிரச்சனை வந்தது. ஆனாலும் வெளிக்கிட்டு வந்தது மிகச்சிறப்பு. நீங்கள் விடைபெறும் போது ஒரு கதையை சொல்ல, நீங்கள் விடைபெற்று கொண்டே இருங்கோ. அமெரிக்க புதிய ஜனாதிபதி ஆப்பிரிக்க நாடொன்றுக்கான உதவியை உடனடியாக நிறுத்தினார், கேட்டு கேள்வி இல்லாமல். அதில் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்தார். ஒரு மனிதன் மட்டும் ஒரு பதிவை போட்டான், இங்கே வா, என்ன பிரச்சனை, அவன் காசு தரணும், நான் திண்டு கழிக்கணும், என்ன விதியா? இண்டேலிருந்து நானே என்னுடைய காசை தேடுவோம். சில காலங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இனிமேல் தான் நான் தன்னிறைவு அடைய போகிறேன், இறையாண்மை என்பது எண்ணி வரப்போகிறது, யாரிடம் தங்கி இல்லாத ஒரு புதிய ஒரு உலகத்தில் இந்த நாடு வரப்போகிறது என்று உறுதி கூறினான். அழகா இருந்தது. இப்ப போன கிழமை நடந்தது. இந்த ஆள் வந்து கன்னடத்துல காசுலாம் நிப்பாட்டுற, உண்மையிலேயே இப்ப உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட நிறைய அந்த நாட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்றதாக செய்தியை காலையில படிச்சிருந்தேன். அது கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயம் அவர்கள் அத்தனை பேரும் அமெரிக்கா கேட்டது 50 பில்லியன் பெறுமதியான உங்கள் கனிமங்களை எனக்கு எழுதித்தாங்கோ, நான் உண்ட சண்டையை நிறுத்தித்தாரேன். ஆனா அவர் சொன்ன, என்னுடைய மக்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, அது தவறு. ஆனா இன்றைக்கு கியர் ஸ்டார்மர் என்ற இங்கிலாந்து பிரதமரை சந்திக்கிறார். இவர் ஏற்கனவே 3 கிழமைக்கு முன்னும் 100 வருஷத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டுட்டோம், இந்த இங்கிலாந்தும் உக்ரைனும். அதே போலத்தான் இலங்கை இந்திய நாடுகளில் கையேந்துபவர்களை காட்டி பிழைப்பு நடத்துகிறவர்கள் நினைக்கோணும், நாங்கள் சாப்பாடு போடாட்டிலும் இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 20 லட்சம் ஈழத்தமிழர்கள் செத்து போனாலும் கூட அங்கே இருக்கிறார்கள் பசியால் ரோட்டில் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்க மாட்டினோம். அவர்கள் தன்னிறைவு அடைவார்கள். நாங்கள் உதவியை நிறுத்துகிற போதுதான்
அவர்கள் தன்னிறைவடைவார்கள், தன்னுடைய அடுத்த வேளை சோற்றுக்கு வழியை தேடுவார்கள். நாங்கள் கொடுக்கும் வரைக்கும் கையேந்திர சமூகத்தை ஆகவே உபதேசம் நமக்கு அன்றி உலகுக்கு அல்ல. நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்று பேசுவதற்கு அதிகம் பேர் இல்லாத போது ஏன் சிவாஜினி அவர்கள் சிந்தனை சொல்ல மறந்தார், தர்ஜினி அவர்கள் சிந்தனை ஏன் வரவில்லை, இது என்னுடைய கேள்வி. உண்மையில் பழிச்சென்றிருக்கு. இப்போ திருப்பி நடந்தால் வெக்கையாக இருக்கும். அவ்வளவு கால சூழல். நம்மள அவர்கள் சொன்னதை போல சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. நானா தண்ணி ஊற்றி மாற்றினேன், அது தண்ட பாட்டில் மாறும். ஆனால் அதை எனக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர நான் வீட்டுக்குள்ளே பதங்கி இருந்து கொண்டு உறவுகளே உலகமே வெளியே போங்கோ நடவுங்கோ அருமையான காலச்சூழல் என்று உபதேசம் பண்ணக்கூடாது என்றுதான் இன்றைய சிந்தனையில் சொல்ல வந்திருந்தேன். சரி, இது பற்றி தன் கருத்தை தர்ஜினி அவர்கள் சொல்லிக்கொண்டு வெற்று தெய்வத்துக்குள் போகிறோம். அது சரி, நீங்க சொன்ன அவ்வளவும் கேட்டிருந்தேன். உண்மைதான். என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லி யாரையும் திருத்த முடியாது. ஒரு வயசுலதான் புரியும். என்னட்டு இருக்கிற அனுபவம் எல்லாத்தையும் அப்படியே நான் விட்ட பிள்ளை, எனக்கு நடந்த பிள்ளை எல்லாத்தையும் என்னுடைய பிள்ளைகளின் அந்த 4 காதுகளுக்களையும் சொல்லி அவர்களை திருத்தலாம் நினைக்கிறது முற்றிலும் பிள்ளை என்றது ஒரு கட்டத்துல அதை உணர முடியும். அது உண்மை, போகாத செய்யாத, இப்படி வந்தா இப்படி ஆயிடும் என்றத சொல்றத கூட நிறுத்துறதுக்கு ஒரு 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 காலம் வேணும், ஒரு ஒரு நேரம் பார்த்து அதை செய்வோம். அதை நாங்களா உணர்ந்தால்தான். அப்படி உணர்ந்தா இப்படியான நீங்க சொன்ன மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இல்லை, உருவாக்குறதுக்கு உங்களுக்கு இல்லை, நீங்க உருவாக்கி கொள்ள இல்லை, அத்தனையும் நான் எடுத்துக்கொள்றதுக்காக சொன்ன வார்த்தையிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். அது சரியாக இருந்தது. எனக்கு வந்த சிந்தனையும் அது இன்று பெரிய அமளியாயம் இருந்தது, போராட்டமா இருந்தது. ஏன் நான் அப்படி நடந்து கொண்டேன் அம்மா கிட்டன்றதும் என்னிடம் இருந்தது. அதை எப்படி கொண்டு போகலாம்ன்றது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சு பார்த்தால் அது சரியாத்தான் இருக்கும். அதுல இருந்து நாங்க கேட்டுக்கொண்டு எப்படி நாங்க இருக்கணும்னு நாங்க மாறினால் தானே உண்டே தவிர மற்றவர்களை மனம் நம்பி எல்லாம் நடக்காது. நன்றி. எப்போதுமே எண்ணில் செலவழிக்க வேண்டும், எண்ணில் முதலீடு செய்ய வேண்டும், எண்ணில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், என்னால் முடியும் என்ற சுய நம்பிக்கை திடகாத்திரமாய் வர வேண்டும். என் நிலை ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்து கொண்டு போக வேண்டும். மதியாதார் யாவரும் மதிக்கும் காலம் விரைவில் வரும். இது தாய் பிள்ளை உறவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ எங்களை பார்ப்பார்கள். அம்மா நினைப்பா, மோனே கடலில் நிற்குது, கேட்டால் வாணிகிட்ட கேட்டுத்தான் எல்லாம் செய்யுது, பிறகு இவர் என்னத்தை இப்போ எனக்கு கரைச்சி செய்ய போகிறார் என்றதுனால அம்மா சொல்லுவா, வணக்கம் நல்லா இருக்கிறேன், ஒரு ஒரு இன்னும் ஒரு கோல் வருது தம்பி, பிறகு காய் கட்டே என்றுட்டு அம்மா கட் பண்ணிடுவா கோலை. அப்போ 3-4 தரம் செய்யல எனக்கு விளங்கிடும் அம்மாவுக்கு நான் கதைக்கிறது அரியணமாக இருக்கண்டு. அம்மாவுக்கு என்னில் இருந்த தேவை இப்போ இல்லை, அவருக்கு விளங்கிட்டது, மோனுக்கு இப்போ வசதி இல்லை. அது தாயாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சும்மா கதை சொல்லுவோம். என்னென்றால் யாரோ ஒருவன் தாயை கையை விட்டுட்டு காதலியோடு போகிறான், வாழுகிறான். அப்போ வழியில் அந்த தாய் காணுகிறாள், காய் கண்டு போட்டு எப்படி இருக்கிறேன்டா நல்லா இருக்கிறேன்ட்டு போகிறார். கல்லில் கால் தடக்கப்பட்டு அல்லது காலில் கல் என்னென்னாலும் தடக்கப்பட்டு விழப்போக அந்த தாய் சொல்கிறா, அப்படி மகன் கவனம் கவனம் என்று சொல்லி என்ன விழுந்துடாத, ஓம் இதயம் அடிபட்டுருமோ இதை ஒன்று சொல்கிறா என்று சொல்லி. அப்படி துடித்தாலும் இன்றைய காலம் அப்படி அல்ல. 2 பிள்ளைகள் வெவ்வேறு இடத்தில் நடக்கினோம். ஒரு தாய் ஒரு பிள்ளை விழுகிற போது தாய் துடிக்கிற துடிப்பும், அடுத்த பிள்ளை விழுகிற போது இவர் செய்ததுக்கு விழுவார் தானே என்று அதே தாய் உச்சரிப்பதையும் உலகத்தில் காண்கிறோம். இது கனவேர் மறுக்கலாம். அன்று கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒருவர் சொல்கிறார், என் அம்மாவுக்கு சுகம் இல்லை, அப்போ போகணும். எப்போ போகணுமெண்டா இப்போ தான் சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். ஜூலை தொடக்கத்தில் போகலாம் என்ற ஜூலை 2ஆம் கிழமை பிள்ளைகளுக்கு விடுமுறை வருமென்றார். இந்த கதை விளங்கிச்சுதா? இப்போ அம்மா இப்போ தான் ஆஸ்பத்திரியில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. நான் போய் எந்த பிள்ளைகளுக்கான இதால் ஏற்பாடுகளை செய்து கணவன் பாருங்கோ அல்லது யாரும் பக்கத்து வீட்டில் உதவி எடுக்கிறேன், ஒரு 3-4 வாரம் அம்மாவோட இருந்துட்டு வாரன், அவருக்கு எது உதவிகள் தேவைப்படலாம் என்று சொல்லி போகிறத விட அம்மா சரியா சீரியஸாக இருக்கிறா, நாங்கள் ஒரு ஜூன் ஜூலை மட்டில் போகிறதுக்கு இருக்கிறோம் பார்க்க. ஆனால் நாங்கள் கேட்டுட்டு, ஓ என்ன வாரன் இட்லியாக வச்சு கொண்டு வரட்டே,
என்று நான் அவைக்கு சொல்லுவேன். நான் கூட அம்மா ஊரில் சுவாமியில் இங்கே இட்லியை வச்சு கொண்டு வர வேண்டும் சொல்லி. இதை சூழலில் நித்தமும் கேட்குற போது பைத்தியத்துக்காரத்தனம் வருமா, அதாவது இலங்கை தமிழில் விசர் வருமா அல்லது ஆசை வருமா? விசர்தான் வரும் கேட்டுக்கின்றதுனால அதை சென்னையை பார்த்து சிரித்துட்டு தான் போக முடியுமே தவிர அவைகிட்ட சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. புரிய வைக்க ஒருவேளை அந்த அம்மா உடலால் இழக்க வேண்டிய சூழல் வந்துட்டுன்னு வைங்கோ, இவர் விட்டுட்டு ஓடுவினமோ, இவர் சொல்லுவீங்கன்னா நாங்கள் காசு அனுப்புகிறோம் எல்லாம் பாருங்கோ, அந்தட்டியும் முடியுங்கோ, நாங்கள் 6வது மாத துவசத்துக்கு நாங்கள் வருவோம், ஜூலை வந்துருந்தானே அப்போ நாங்கள் வந்து வடிவா செய்வோம் என்று அம்மாவுடைய இறுதி சடங்குகளுக்கு அல்லது நடவடிக்கை மரியாதைக்கு காசு அனுப்பி போட்டு, என்னென்னா பிள்ளைகளுக்கு சோதனையும் வருது. அபிராமி சொன்ன ஏப்ரலில் ஒரு சோதனை என்று நகுல் சொன்னவர் தனக்கு முக்கியமான சோதனையாக மே மாதம் இப்போன்னு வந்துட்டுது. போன வருஷம்னா இந்த நேரம் நான் அங்கே நின்றுருப்பேன். இதெல்லாம் பாசமா கொடுக்கல் வாங்கல். ஆனால் அந்த அம்மாட்ட, அதே அம்மாட்ட இப்போ சொன்னவற்ற அம்மாட்ட பேரில் 7-8 காணிகள் இன்னும் பிள்ளைகளுக்கு எழுதாமல் இருக்குது. இப்போ கோல் வருது, அம்மா ஐசியு அவசர சிகிச்சை இருக்கிறாருன்னா இந்த அம்மா ஜூலை வருவேன் என்று சொல்லுவாவோ, பொறுங்கோ 2 நாளில் டக்குண்டு எதோ அலுவல் பார்த்துட்டு ஓடி வருவேன்னு சொல்லுவாவோ, உடனே போயிடுவேன். அப்போ என்ன அதுக்கான வித்தியாசம்? அது அந்த தேவை, தனக்கான தேவை அங்கே இருக்குது அம்மாட்ட. இப்ப அம்மா எல்லாம் எழுதி வச்சதுக்கு பிறகு அம்மா ஐசியூல இருக்கிற, எனக்கு இப்ப அவ்வளவு பெருசா தேவையில்லை. கொஞ்சம் எழுத முதல் வெள்ளன போயிட்டா ஒரு சொத்தை கூட எழுதலாம் இல்லையே, எனக்கு எழுத வேண்டியது அம்மா எழுதாம செத்து போவா. ஆனா அப்ப அபிராமிக்கு மார்ச்ல சோதனை, நகுலுக்கு மேயில சோதனை எல்லாம் மறந்து போயிருமே. பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட உதவி எடுத்து பிள்ளைகளை பாருங்க 3 இளமைக்குன்னு சொல்லிட்டு ஓடுவனே. இன்னும் சில பேர் வந்து இப்போ சரியான விலை, கொஞ்சம் இந்த ஈஸ்டர் ஹாலிடே முடிஞ்சால் விலை குறையுமாம், அந்த நேரம் போட்டுட்டு வாரனம்மா, ஒரு மாதிரி உங்களை பார்த்து கொள்ளுங்கோ என்று சொல்கிறாக்களும் இருக்கணும். ஆல்ரெடியா தாயா இருக்கட்டும், அந்த தாய் சிவபெருமானின் மனைவி உமாதேவியாரா கூட இருக்கட்டும், உமாதேவியார் என்னோட எரிஞ்சு விழுந்தா நீ திரும்பி என்னிட்ட வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று உமாதேவியாரை கட் பண்ணுங்க. உமாதேவியார் என்று உங்களோட வீட்டை பொருந்து போல இருக்கு பேர், நான் சொன்னேன் சிவபெருமானின் மனைவி. ஆகவே தன்னெழுச்சி எங்கள்கிட்ட இருக்கணும் எப்போவுமே. என்னுடைய பிள்ளை எனக்கு தளபதியை தவிர நான் தான் தலைவன் தலைவி. நான் எனக்கு என்னுடைய அம்மா அப்பாவினுடைய வளர்ப்பில் நான் வளர்ந்தாக்கள் என்று சொல்லி உறுதியாக எழுகிறது தான் வாழ்க்கையை தவிர சும்மா சோரம் போயிடாதீங்க. சரியா? இப்போ லண்டனில் ஆனந்தி சூரிய பிரகாசம் என்ற பிபிசி அறிவிப்பாளர் உடலால் மறைந்து விட்டார். ஓடி திரிகிறாங்க குரூப்புகள் எல்லாம் போட்டு 9ஆம் தேதி நிகழ்ச்சி அஞ்சலி கூட்டம் என்ற தேதி எல்லாம் வச்சு அவங்கள் சீக்கிராங்க. அறிவிப்பாளர் இருந்தால் வாங்கோ, ஆனந்தி அக்காவோட வளைநாக்கெல்லாம் வாங்குவோன்னு நாம் பதிலே போடல. இதில் உயிரோடு இருக்கும்போது இங்கு எங்களுடைய தொகுப்பாளர் யோகரட்னம் அண்ணா போய் பார்த்ததா சொல்லியிருந்தார். எத்தனை பேர் போய் பார்த்தீங்கள்? எத்தனை பேர் அவரை கொண்டாடினீங்கள்? எத்தனை பேர் கொண்டு திரிஞ்சீங்கள்? இப்போ இன்னத்துக்கு ஓடி திரிந்தீங்கள்? இறந்த உடல் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? ஆனந்தி சூரிய பிரகாசம் அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு உலகம் கொண்டாடுது என்ன என்று? ஆனால் கொண்டாடும் நினைத்திருப்பாரா? எது கொண்டாடவே இல்லையே, அவரை ஏற்றி இறக்கவே ஆட்கள் இல்லை. அவர் இறந்ததும் தன்னை கொண்டாடுவார்கள் என்றது நினைத்திருப்பாரா? ஒருவேளை இருந்து முந்தி தானும் கொண்டாடி இருந்தா, மற்றவர்கள் இருக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து ஓட்டு இறந்த உடனே இவரும் மற்றவர்களை கொண்டாடி இருந்தால் ஒருவேளை இவர் மனதுக்கு நினைப்பார், நான் இறந்தா இங்கெல்லாம் போஸ்டர் அடிப்பாங்க, அங்கெல்லாம் சில வைப்பாங்க யோசிச்சிருப்பார். ஆனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. செத்த வீடே இருக்கக்கூடாது உலகத்தில். செத்தவர்கள் இருக்கலாம், வீடு இருக்கக்கூடாது, அந்த வீடு கொண்டாடப்படக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்ட வேலைக்கு நான் எனக்கு என்ன கொண்டாடுங்கன்னு சொல்லியிருப்பேனா? இல்லை, அப்படி நினைச்சிருப்பேன் நான் எல்லாம் பெரிய அதை இன்றைக்கு எனக்கு என்னோட ஒருக்கா வெளியில் நடந்து போகிறதுக்கு, என்னோட ஒருக்கா கதைக்கிறதுக்கு, எனக்கு சீனியும் மாவும் வாங்கி தரத்துக்கு எல்லாம் எதிர்பார்த்துருந்துருப்பார். இப்போ உயிரோடு இருக்கேக்கல, அதுக்கு ஆள் இல்லையே. அதுக்கு அரசாங்கம் தந்த வேலையாக்கள் விடிய 2 மணித்தான் 2 மணித்தான் வர்றப்போ பிள்ளைகள்கிட்ட தானே நான் கேட்டு வாங்கி சீவிக்கிறேன்.
என்ற பிள்ளைகள் எல்லாம் எங்க இருந்தார்கள்? அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற போல அப்படியான ஒரு சூழ்நிலையில வந்தாலும் இந்த நேரம் வந்து கதைக்கையில ஒரு நேரம் போய் பார்க்கையில ஒரு டெலிபோன் கூட கதைக்காம இருந்தவர்கள் கூட அப்படி இருக்க கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த செத்த வீடே இருக்கக்கூடாது, அந்த நாளே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஏன் அப்ப கூட வந்து ஒரு உள்ளபடி அதுக்கு சொல்றாங்க. காரணம் இருக்கும் போதே கொண்டாடி முடிச்சிருங்க. கொண்டாடுறதுன்றது பொன்னாட போத்து மணி விழா வைக்கிறது அல்ல, நான் அதை சொல்லல. இருக்கிற போதே மனிதர்களோடு பேசி பழகி ஆனந்தமா அவருடைய தேவைகளுக்கு கை கொடுத்து வாழ வேண்டும். அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டாடுறதால தான் நான் கேட்குறேன் செத்த வீடே வேண்டாம். செத்த வீடு இருக்கக்கூடாது. செத்த வீடு என்றது செத்த வீட்டை கொண்டாடுவது அசிங்கம் என்று அழுத்தி சொல்வதற்கு காரணம் செத்த வீடு பிழை என்பதால் அல்ல, உயிரோடு இருக்கும்போது கவனிக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்தில் செத்த வீடு வேண்டாம் என்று சொல்லுறேன். உதாரணமாக அந்த நீங்க சொன்ன ஐபிசி அந்த அம்மா மாதிரியானவர்கள் இருக்கும்போது அதில் வேலை செய்தவர் அப்படியானவர்கள் இறக்கும் தருவாயில இருந்து இன்று இறக்கிற தருவாயில இருக்கிறார்கள் கூட சொல்லலாம் தானே. அப்ப இனிமேல் நீங்க என்ன தெரியாரும் வராதீங்க, இருக்க வரையில நீங்க இது நீங்க கேட்டதுக்கு பொருந்தது. அவரால் கேட்க முடியாது. என்னண்ட கெஞ்சுறதா என்னட்ட வந்து பாருங்கோ, என்னோட கதையுங்கோ என்றது கெஞ்சுறதா இல்லை. அவர் ஒன்று சொல்ல கேட்க தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இன்னும் கொஞ்சம் காலம் தானே இறந்ததுக்கு பிறகு என்ன கொண்டாடுவாங்கன்ட்டு நினச்சி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லை. ஆனால் ஒரு வேளை மற்றும்படி திடமாக தைரியமாக பெருமையாக உலகம் போற்ற வாழ்ந்தவர்கள் இப்போ போய் பக்கத்து வீட்டில் கேட்கல, அது பருப்பு தாரியலோ என்னோட நடக்க வாரியலோண்டு கேட்கலாது. அவர்களுக்கு தன் பிள்ளைகிட்ட கூட கல்யாணி கேட்டுக்கொண்டு வந்தார், கல்யாணி கமலநாதன். அவருடைய அப்பாவினுடைய அம்மா லண்டனில் அவருக்கு சுயினமாகி அவருக்கு ஞாபக மறதி வந்துட்டது. அவருடைய கமலநாதன் அவர்களுடைய அண்ணா என்று நினைக்கிறேன், தவறென்றால் கல்யாணி வந்து மாற்றிகளே இது உள்ள கதை. அவருடைய நான் பகிரங்கமாக பேர் சொல்லி கதைக்கிறேன். இன்றைக்கும் நான் பெருமையாக நினைக்கிற என் கைக்கு கிடைச்ச ஒரு நல்ல உதாரணம் நடாமோகன் கூட தன் தாய்க்கு செய்யவில்லை என்பதனால் அதை அழுத்தி சொல்கிறேன். அவர் இங்கே கேஎஃப்சி ஏண்டா தெரியுமா யாருக்காவது? அப்போ என்னோட இருக்கிறீங்க, நகுலை தவிர வச்சு எல்லாரும் என்னோட இருக்கிறீங்க. ஓகே, மொபைல் பாருங்க, காதை கேட்டு வந்துருங்க. இங்கால கேஎஃப்சியினுடைய ஒரு மேனேஜர், ஒரு முகாமையாளர், கனகாலமாக சீனியராக இருக்கிறார். அவருக்கு நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கு இந்த நிலை வந்தபோது அந்த கல்யாணி திருத்தித்தாங்க, நான் பிள்ளையா சொல்கிறேன்டா, அந்த தன்னுடைய மேனேஜர் வேலையை ராஜினாமா செய்கிறார். முழு நேரமாக 24 மணித்தியால் அந்த அம்மாவை கையில் தாங்கி பார்க்குறார். எங்கள் கலையக வளாகம் இருக்கிற வீட்டிலேருந்து 1 2 3 4வது ஒழுங்கையில் தான் அவருடைய வீடு. சரியா? எனக்கு அது சொல்லும்போது ஆச்சரியம் இருந்தது, உண்மையாக இருக்குமா? சில 3 மாதம் அப்படி நோப்பேண்டு. இல்லைம்மா, கல்யாணி தான் இது சொன்ன கதை. இல்லைம்மாம்மா விட்டுட்டார் வேலையை. அவர் இறக்கும் வரைக்கும் கைகளில் தாங்கினார். அவர் என்ன சொன்னார் என்றாலாம், அம்மா திருப்பி குணமடைய வேணும் அல்லது ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கு பிறகு நான் திருப்பியும் வேலை தேடலாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ வேலை செய்யலாட்டி அரசாங்கம் ஒரு 100 பவுன் கிழமைக்கு சாப்பிட தரும். சரியா? ஆயினால அதை செய்தார். அவர் மனைவியோடு இருந்தாலும் மனைவியை விடவும் நான் எந்த அம்மாவை அவள் மாமியை பார்க்குறோட அம்மாவை பார்க்குறதானே என்று அவருடைய இறப்பு காலத்திலும் அவரோடு இருந்து எல்லாம் சிறப்பாக செய்து தான் இருக்கிறார். அவரை பிறகு காண இல்லை, எப்படி இருக்கிறவன் தெரியாது. ஆனால் இது ஒரு கடவுள் கோயிலை விட பெரிய ஒரு புனிதமாக இல்லையா இது? நடாமோகன் கூட 2 தரம் தான் ஒரு விஷயத்தில் ஓடி போய் பார்த்துட்டு ஓடி வந்தார். ஆனால் இருந்தாலும் பல நடவடிக்கை எடுத்தேன். ரஜினி போன்ற சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சந்தித்த போது நான் கதைச்சிருக்கிறேன். அதை நான் அங்கேயே ஒரு கேர் சென்டரில் போய் வேலை எடுக்கலாமா, எடுத்தால் அதே சென்டரில் அம்மாவை வைத்து நானே பார்க்கலாம், இப்படிலாம் பல திட்டங்கள் போட்டேன். ஆனால் இன்றும் அது நான் சொல்ல மாட்டேன் நான் இது செய்தேன், இல்லை, தவறு. அதனால் இருக்கிற அம்மா பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன்டா, ஒன்று உறவாக இருந்தால் பிணைப்பாக இருங்க, என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க, பிறகு இல்லை. ஆனால் ரஜினி கொண்ட அந்த கதை மாறி அடுத்த பக்கமாக இருந்தது. நான் ஒரு நண்பர், அம்மாண்ட விட்டு நண்பர் நண்பி மீது கதைக்கிறேன், என்னோட எரிந்து விழுகிறார்.
எப்போவுமே தன் வெறுப்பை காட்டுகிறார். ஆனால் எனக்கோ என் நண்பி உயிராக இருக்கிறார். அவரோட கதைக்க வேணும் போல இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டீங்க. ஆனால் அதே நண்பி மற்றவர்களோடு சிரித்து கரைக்கிறார். எங்களுக்கான தேவை குறைந்து விட்டது. சரி, நல்லது, மகிழ்ச்சி. இப்போ பெற்றோர் தெய்வத்துக்குள் போவோம். போயிட்டு வணக்கம். நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். நீங்க இப்பொழுது பேசியதுல இருந்து பரவாயில்ல, இப்ப அப்போத பேசல, இப்ப பேச தோண்டிட்டோம். என்ன வாங்க வாங்க. என்னன்னா உண்மைதான். இது எனக்கும் இதுல வந்து இந்த இறந்த பின்பு எங்களை கொண்டாடுறது என்ன கூட யாரும் கொண்டாட தேவையில்லை. நான் வீட்டை பல தடவை பிள்ளைகள் சொல்றது தேவை இல்லாத ஒரு இது. ஏன்னா இருக்கக்குள்ள நான் எல்லாம் நல்லா உடுத்துட்டேன், படுத்துட்டேன், எல்லாம் செய்துட்டேன், நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டேன். இல்ல அதுக்கு பின்புமே 7-8 நாள் வச்சு எங்களை இழுக்கணும் என்ற ஒரு கேள்வி என்னட்டையும் இருக்குது. உண்மைதான் நீங்க கடைசியா சொன்னீங்க. இல்ல அது இறந்த பின்பும் எங்களை வச்சு கொண்டாடணும் கேள்வி என்னட்டையும் அது ஒரு தேவையில்லாத ஒரு இது. அது இங்கத்தே இளைய பிள்ளைகள்கிட்ட அந்த கேள்வியோட்டு எழுது, ஏன் இப்படி எல்லாம் செய்யணும் என்ற ஒரு கேள்வி பிள்ளைகிட்ட எழுது. நான் இது பற்றி இன்னும் ஒரு முறை ஒரு தலைப்படுத்து மிக இதாக பேசுவேன். பிள்ளைகள் இளைய சமுதாயம் இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட அதுல வந்து உடன்பாடே இல்லை. இருக்கக்குள்ள நல்லா கதையுங்கோ, நல்லா பேசுங்கோ, நேரமில்லையான்னு சொல்லாதேங்கோ, ஒரு டீ குடியுங்கோ, சேர்ந்து போங்கோ, எல்லாம் செய்யுங்க. ஏன் அது பேர்ந்துதான் கொண்டாடி நம்ம கேள்வி அவர்கள்ட்ட ஆழமான பல கருத்துக்களை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்தில இருந்து. கண்டிப்பா சொல்றேன். இருக்கும் போதே முழு உடல் தானத்தை செய்துவிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். என்னுடைய கடைசி ஆசையை பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய உடம்பை எதுவும் செய்யக்கூடாது, அதை கொடுத்துருங்க, யாரும் எடுத்துகிட்டு போகட்டும். அந்த வீடு அன்றைக்கே கூட என்ன சந்தோஷம், இந்த ஆள் நல்லா இருந்தது என்று சொல்லி சிரித்து கரைச்சி சாப்பிடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் உடலை கொண்டு தெரியாதீங்க. அதைத்தான் நீங்களும் இப்போ சொல்ல வந்தீங்க. அதுக்கு காரணம் இருக்கிற போது முழுவதுமாக திருப்திப்பட பார்த்துருவோம். அதுதான் பேருந்து என்னத்துக்கு இது. அது தேவையில்லாத ஒன்று. கனவியர் வந்து இருக்கக்குள்ள ஆளையாள் பேசுறதும் இல்ல, கதைக்கிறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. பேருந்து பெரிய கொண்டாட்டம் என்ன அவருக்கு தெரிய போகுது கொண்டாடுற அதை வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு செலவும் ஒரு இதுவும். அது நாங்க பேருந்து ஒரு முறை இதை பற்றி பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சி. கண்டிப்பா. நன்றி சிவாஜி நேயர்களே. எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்போ ஒரு பெற்றோர் தெய்வம் வருவமா. மொபைல் எல்லாம் கையை விட்டுட்டு ரெடியோ நீங்கள் எல்லாரும்.